இந்த வீடியோவில் சிட் எக்ஸாமுக்குரிய அக்டோபர் மாதத்தினுடைய ரெண்டாவது எக்ஸாம் பேப்பர் ரெண்டாவது எக்ஸாம் சீரீஸை அதுக்குரிய ஆன்சர்ஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் முதலாவது வினா, பொருளொன்றின் மீது தாக்கும் பின்வரும் விசை கூட்டங்களில் எது பூச்சிய விலையுள் விசையை கொண்டிருக்க முடியாதுன்னு இருக்காங்க. எங்களுக்கு தெரியும் விலையுள் விசை பூச்சியமாக வராததுன்னு சொன்னால் அப்போ விலையுள் விசை பூச்சியம் வரக்கூடிய சாத்தியமானது, அதாவது R=0 வரக்கூடிய சாத்தியமான விசை கூட்டம். உதாரணமாக எங்களுக்கு 3 விசைகள் தரப்படுதுண்டா 3 விசைகளின் கீழ் ஒரு பொருள்ற சமநிலை ஒன்று சமாந்தர விசைகள சமநிலை இருக்கேலும், அடுத்தது சமாந்தரம் இல்லாத விசைகள சமநிலை இருக்கேலும். ரைட், இதுக்கான நிபந்தனை நாங்கள் தியரி கிளாஸில் படிச்சிருப்போம் எல்லாரும். என்னண்டா இப்போ 3 விசைகள் தராங்க எக்ஸ் ஒய் ஜெட்டுண்டு. இதில் எந்த 2 சிறிய விசைகளோ அந்த 2 சிறிய விசைகள், உதாரணமாக இதில் எக்ஸும் ஒய்யும் சிறிய விசைகள்னு சொன்னால் இவற்றின் கூட்டுத்தொகையானது, அப்போ இதில் கூட்டுத்தொகை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற கூட்டுத்தொகை ஜெட்ங்கிற விசையை விட பெரிதாக இருக்கணும் அல்லது சமனாக இருக்கணும். உதாரணமாக எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு 2 2ன்னு சொன்னால் இது 4ஆக இருக்கணும் அல்லது 4 விடக்கூடிய 5 6 7 இப்படி இது வந்துட்டு 4ஆக இருக்கலாம் அல்லது 3 2 1, அதாவது இந்த கூட்டுத்தொகை பெரிதாக இருக்கணும். அப்போ இந்த நிபந்தனைக்கு உட்படுறது எது ஆன்சரோ அந்த ஆன்சர் எல்லாம் வரும், பூச்சிய விலை விசையை கொண்டு வரும். அப்போ இது அல்லாத ஆன்சர் எதுவோ அது பூச்சிய விசை அல்ல. முதலாவது பாருங்கள், 2 நியூட்டன் 2 நியூட்டன், அப்போ இது 2 கூட்டுத்தொகை, இது பலன்ஸ் அடிக்கிற 2 நியூட்டனை விட இது 3 விசையும் சமனுங்கிறதால நாங்கள் 120 பாகை சமநிலையில் மூன்றும் காணப்படும்ங்கிற அந்த தியரி இருக்கலாம். 120 பாகை சமநிலையில் மூன்றும் காணப்படும். அப்போ ஒன்று கொண்டு எதிர் திசையில் ரெண்டு விசைகளுக்கு எதிர் திசையில் ஒரு விசை காணப்படும். அப்போ ஒரு புள்ளி பொருளிலிருந்து சமநிலை சாத்தியம் இப்படியும் சொல்லலாம். அல்லது நாங்கள் இதில் 2 மினிமம் விசைன்னு சொன்னால் எல்லாமே சமன்கிறதால 2 நியூட்டன் 2 நியூட்டன் எடுக்கலும். அதுக்கு பின்னால் மற்ற பலன்ஸ் அரிக்கிற 2 நியூட்டனை விட அது பெரிதாக இருக்குது. அப்போ இது விலை விசை பூஜ்ஜியம் சாத்தியம். இதே போல் பாருங்கள், 2 நியூட்டன் 3 நியூட்டன் 4 நியூட்டன், இதில் 2 3 தான் மினிமம். ஏன்னா அப்போ இது 2 கூட்டுத்தொகை 2 3 எத்தனை 5 நியூட்டன், அது 4 நியூட்டனோட பெருசாக இருக்குது. அப்போ இதுவும் சமநிலை சாத்தியம். இதே போல் 1 நியூட்டன் 2 நியூட்டன் எடுத்தால் அது 2 கூட்டுத்தொகை 3 நியூட்டன், அது 2 நியூட்டனோட பெருசாக இருக்குது. அப்போ இதுவும் சமநிலை சாத்தியம். நாலாவது பாருங்கள், 1 நியூட்டன் 1 நியூட்டன் ரெண்டும் தான் மினிமம். ஏன்னா அப்போ மினிமம் மிக குறைந்த அளவான 2 விசைகளோட கூட்டுத்தொகை 2 நியூட்டன், அது மற்ற பலன்ஸ் அரிக்கிற 2 நியூட்டனுக்கு சமன் அறிக்கை. அப்போ இதுவும் சமநிலை சாத்தியம். அப்போ எது ஆன்சர் வரும் பாருங்கள். ஐந்தாவது பாருங்கள், 2 மினிமம் விசை வந்துட்டு என்ன 1 நியூட்டனும் 2 நியூட்டனும், இது 2 கூட்டுத்தொகை 3 நியூட்டன், இது பலன்ஸ் அரிக்கிற 4 நியூட்டனுங்கிறத விட எப்படி சிறியது அறிக்கை. அப்போ வருமா? இதுக்கு தான் ஐந்தாவது தான் சமநிலை சாத்தியம் இல்லை. அப்போ ஆன்சர் எத்தனாவது? ஐந்தாவது. அப்போ இதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னால் பாருங்கள், இப்போ எங்களுக்கு 2 விசைகளோட கூட்டுத்தொகை 3வது விசையை விட கூடுதலாக இருக்கணும். ஏனென்றா இப்போ உதாரணமாக 2 நியூட்டன் 2 நியூட்டன் 4 நியூட்டன் தந்த விசை, நாங்கள் இதை சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? இதை நாங்கள் சமநிலைப்படுத்துறதுக்கு சமாந்தரமாக 2 நியூட்டனையும் அதுக்கு எதிராக 4 நியூட்டனையும் பிரயோகிச்சோம்னா சமநிலை சாத்தியம். என்ன அப்போ இதுக்கு விலையில் வந்துட்டு என்ன சமநிலை சாத்தியம், விலையில் விசை பூஜ்ஜியம். இப்போ இப்படி நாங்கள் உருவாக்கலாம். இது 2 நியூட்டன் இல்லாமல் எதிரில் வந்துட்டு 3 நியூட்டன் என்று சொன்னால் பாருங்கள், இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இது சமநிலையை உருவாக்கணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு டிரெக்டாக வந்துட்டு இந்த 3 நியூட்டன் வந்துட்டு இந்த 3 நியூட்டன் வந்துட்டு 2யும் 3யும் கூட்டினா 5 நியூட்டன். என்ன 5 நியூட்டன் மேல் நோக்கி கீழ் நோக்கி 4 நியூட்டன், ஆனால் சமநிலை சாத்தியம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த 3 நியூட்டனை ஒரு குறிப்பிட்ட ஏங்கிளில் கொடுத்தா இந்த 3 நியூட்டன் ஒரு பிரிச்ச கூறு தான் நிலை குத்தா ஒரு 2 நியூட்டன் வர மாதிரி நாங்கள் ஒரு ஏங்கிளில் கொடுக்குறோம். விளங்குதா? ஆகவே இப்போ நாங்கள் 3 நியூட்டனை நாங்கள் ஒரு முழு பெருமானமாக கொடுக்காம அப்போ 3 நியூட்டனை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நாங்கள் பிரயோகிச்சோம்டா அப்போ இந்த 3 நியூட்டனை பிரித்த கூறு 3 cos θ சமன் 2 நியூட்டன் வார மாதிரி செட் பண்ணினோம்டா, அதுக்கேற்ற மாதிரி cos θ. அப்போ இப்போ 2 நியூட்டன் வந்துட்டு நெஞ்சிடும் சமனாயிடும் 4 நியூட்டனா. அப்போ விளைவில் விசை பூஜ்ஜியமாக எழும். அப்போ இதில் மற்ற பிரித்த கூரை பற்றி கேட்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 2 நியூட்டனையும் ஒரு குறிப்பிட்ட ஏங்கிளில் தாக்குறோம். அப்போ எப்படியோ விளைவில் விசை நாங்கள் என்ன செய்யலாம்? சாத்தியமாக்கலாம் பெரிய விசையாக இருந்தால்.
அப்படின்டா அப்போ எது ரெண்டு சிறிய விசைகளோ அந்த ரெண்டு சிறிய விசைகளோட கூட்டுத்தொகை பெரிய விசையை விட பெருசரிக்கணும். இதே இது பாருங்கள் மாறி இப்போ 2 நியூட்டன் தானே நாங்கள் சமனில் ஆரம்பத்தில் சாதித்தோம். இப்போ இப்படி இல்லாமல் 1 நியூட்டன் என்று மட்டும் சொல்கிறாங்கன்னு வைப்போம். 1 நியூட்டன் என்று சொன்னால் இது சமநிலை நாங்கள் உருவாக்க இயலாது. ரெண்டும் ஒன்றும் சமாந்தரமாக மேக்சிமம் சமாந்தரமாக பிரயோகிச்சா 3 நியூட்டன் வரும். 3 நியூட்டனை 4 நியூட்டனுக்கு சமப்படுத்தலாம். எந்த வழியில் நாங்கள் மேற்கொண்டாலும் இதுக்கு சமநிலை சாத்தியம் இல்லை. அதாவது பூச்சிய விலை விசையை நாங்கள் உருவாக்க முடியாது. விளங்குதா? இதுதான் அதோட விளக்கம். இரண்டாவது வினா, பி கியூ என்னும் இரு விசைகள் ஒரு உடலில் தாக்குது. அப்போ பிங்கிற விசை உண்டு, கியூங்கிற விசை உண்டு, ஒரு உடலில் தாக்குது. இப்போ பியும் கியூவும் வந்துட்டு உருவாக்கக்கூடிய தாக்கும் விலையுள் விசையாக அமையாத பெருமானம். அப்போ தரப்பட்ட ஆன்சரில் எது விலையுள் விசையாக அமையாதுன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியும் 2 விசைகள் தாக்குற நேரம் அதோட மேக்சிமம் மினிமம் ஆர் மினிமம் விலையுள் விசைகள்ன்ற பெருமானம் எப்படி காண்றது தெரியும். உதாரணமாக பியும் கியூவும் எதிரெதிர் திசையில் தாக்கும்போது, உதாரணமாக பி பெரியது இங்கே தரப்பட்டிக்குது. ஆகவே நாங்கள் அதை படத்தில் பெரியது மாதிரி காட்டுவோம், அம்புக்குறியில் இது சிறியது. அப்போ இதான் அந்த உடல்னு சொன்னால், இப்போ பாருங்கள் பெரிய விசை சிறிய விசை இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் எதிரெதிர் திசையில் தாக்கி நிற்கின்றால் மினிமம் விலையுள் விசை வரப்போகுது. அப்போ பி மைனஸ் கியூன்னு வரும். இதே இது மேக்சிமம் விசைக்கு ரெண்டுமே ஒரே திசையில் தாக்கினால் சரி. அப்போ ஒரே திசையில்ண்டா கியூவும் அதே திசையில் தாக்கினா பி ப்ளஸ் கியூ இதான் மேக்சிமம் வைக்கப்படுது. அப்போ இதுக்கு இடைப்பட்ட விலையுள் விசைன்னு சொன்னால் இந்த 2 விசைகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் தாக்கினால் அதுக்கு இடைப்பட்ட பெருமானம் தான் கிடைக்கும். ஆகவே மேக்சிமம் மினிமம் இதுக்கு இடைப்பட்ட பெருமானம் தான் விலையுள் விசை இருக்க போகுது. அப்போ இதுக்கு சாத்தியமான பெருமானம்னு சொல்லி முதலாவது தந்த பண்டிகை மேக்சிமம் ஏன்னா அது வரும். இரண்டாவது பாருங்கள் ஆன்சரில் பி மைனஸ் கியூ அதுவும் வரும், ஏன் அது மினிமம் விசை. மூன்றாவது பாருங்கள் 2 குறிப்பிட்ட ஒரு ஏங்கிள் தீட்டா கோணத்தில் தாக்கினா எங்களுக்கு தெரியும், நீங்கள் சமன்பாடு படிச்சிருப்பீங்க, ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கம் ப்ளஸ் 2pq cos தீட்டா இந்த விலையுள் விசையிற பெருமானம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள், அதாவது 90 பாகை இடைக்கோணத்தில் தாக்கினா பியும் கியூ பருமனில் சிறியது. அப்போ நான் குறிக்கேன் பாருங்கள், இது ஒரு இணைகரமாக பூர்த்தி செஞ்சோம்னா இந்த இணைகரத்துற மூளை விட்டத்தின் வழியே விலையுள் விசை தாக்கும். அப்போ இது 90 பாகைங்கிறதால கொஸ் தீட்டா 90ன்னு சொன்னால் கொஸ் 90 எத்தனை கொஸ் 90 பெருமானம் 1 இருக்க போகுது. ஆகவே 2pq வரப்போகுது. கொஸ் 90 வந்துட்டு 0. ஆகவே இந்த 2pq கொஸ் தீட்டாங்கிற பெருமானம் வராது 0. ஆகவே இங்கே விலையுள் விசை ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கம். அப்போ ஆர் சமன் என்னென்னு வரும், வர்க்கம் மூலத்துக்குள்ளே பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கம். அப்போ செங்குத்தாக தாக்குறதுற விலையுள்ள தான் 3வது தந்திருக்கு. அது இல்லாமல் குறிப்பிட்ட ஏங்கிளில் தாக்கினா எங்களுக்கு தரப்பட்ட இந்த கோவை வரும், 2pq கொஸ் தீட்டா எட் பண்ணி வர கோவை வரும். சரி, அப்போ அதுவும் விலையுள்ள வர சாத்தியம். அதே போல் பாருங்கள் 4வது 5வது ஆன்சர் பாருங்கள். 5வது 2q அதாவது 2qன்னு சொன்னால் q ப்ளஸ் q, 2pன்னு சொன்னால் p ப்ளஸ் p. ஏன்னா எங்களுக்கு தெரியும் மேக்சிமம் விசை வரலாம் என்ன p ப்ளஸ் q தான் வரலாம். அப்போ p ப்ளஸ் கியூன்னு வரக்கூட்டால பாருங்கள் q ப்ளஸ் கியூன்னு சொன்னால் அது சாத்தியமாக வரும். ஏன் q வந்துட்டு சிறிய விசைங்கிறதால சிறிய விசை ரெண்டும் கூட்டினா அந்த மேக்சிமம் விசையை விட குறைவாக தான் இருக்கும். ஆனால் p ப்ளஸ் பின்னு இருக்க விட்டால பாருங்கள் ரெண்டும் p, அதாவது ரெண்டும் மேக்சிமம் விசையில் 2 மடங்கு. அப்போ p ப்ளஸ் கியூவை விட இந்த p ப்ளஸ் பிங்கிறது எப்படி இருக்க போகுது, அதிகமாக தான் இருக்க போகுது. அதாவது p ப்ளஸ் பியோட கூட்டுத்தொகையானது p ப்ளஸ் கியூவை விட எப்படி இருக்கும், கூடுதலாக தான் இருக்கும். ஆகவே சாத்தியமாக p ப்ளஸ் பிங்கிறது சாத்தியம் வராது. ஏன்னா மேக்சிமம் விசையே p ப்ளஸ் கியூ தான். இதுக்கு நீங்கள் பெருமானம் போட்டு பார்த்தாலும் விளங்கும். பாருங்கள் பெருமானம் உதாரணமாக நான் பிக்கு 2 நியூட்டன், இது கியூக்கு 1 நியூட்டன் சொன்னால் மேக்சிமம் வரலாம் எத்தனை 2 + 1 3 நியூட்டன். ஆனால் 2pன்னு சொல்கிற டைமில் எத்தனை வரும், 2 தர 2 அப்படின்னா 2 4 நியூட்டன். அப்போ 4 நியூட்டன் மேக்சிமமே 3 நியூட்டன், 4 நியூட்டன் சாத்தியம் இல்லை. ரைட். இதே போல் பாருங்கள் 2qங்கிறது சாத்தியம். ஏன் 1 + 1 வரும், அப்போ 2 நியூட்டன். ஏன் 3 நியூட்டனோட சிறியது, ஆகவே சாத்தியம். ரைட். அப்போ ஆன்சர் எத்தனாவது வரும், 4வது தான் விலையுள் விசையாக அமையாதது. 3வது வினா, 3m திணிவுடைய அடரானது. அப்போ இந்த அடர்ற திணிவு எத்தனை 3mm.
ஏயிலிருந்து தொங்கவிடப்படின் ஏபி நிலைக்குத்தாகவும் டியிலிருந்து தொங்கவிடப்படின் டிசி நிலைக்குத்தாகவும். அப்போ பாருங்கள், எங்களுக்கு ஏயிலிருந்து தொங்கவிடப்பட்டால் ஏபிங்கிற இந்த நிலைக்குத்து கூடு, இந்த புல்லடி கூடானது நிலைக்குத்தாக காணப்படுதான். அப்படின்னு சொன்னால் அப்போ புவியீர்ப்பு மையம் எங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் சமநிலை அடையணும்டா இப்போ ஒரு பொருள் வந்துட்டு அதில் திணிவு மையம் இருக்குதானே, அதில் திணிவு விலையுள் திணிவு எம்ஜி தாக்கும். அப்போ அது கட்டி தொங்க விடப்படுற புள்ளி இருக்குதானே, அந்த புள்ளியும் விலையுள் விசையும் வந்துட்டு எப்படி இருக்கும். உதாரணமாக ஒரு இலையில் கட்டி தொங்க விடப்படுதுன்னு சொன்னால் இந்த இலையில் தாக்குற இழுவை விசை டீன்னு சொன்னால் அந்த இழுவையும் அடுத்தது திணிவு மையமும் ஒரே நேர்கோட்டில் அந்த திணிவினால் உருவாக்கப்படுகின்ற நிறை விசையானது எதிரெதிர் திசையில் ஒரே நேர்கோட்டில் இந்த ரெண்டு விசைகளும் சமநிலை அடையும். ஏன், இரண்டு விசைகளின் விலையுள், இரண்டு விசைகள விலையுளுக்கான நிபந்தனை என்ன, அது ரெண்டும் ஒரே தளத்தில், அடுத்தது ஒரே தாக்க கோட்டின் வழியே, அடுத்தது எதிரெதிர் திசைகளில் சமனான பருமனுடையவனாக காணப்படும். ஏன்னா அப்படின்னு சொன்னால் இப்போ அடரில் வந்துட்டு ஏபிங்கிற நிலைக்குத்து கோட்டின் வழியே சமநிலை அடையுதுன்னு சொன்னால் இந்த வரையப்பட்ட நிலைக்குத்து கோட்டில் தான் புவியீர்ப்பு மையம் இருக்கணும். ஏன்னா அதே போல் பாருங்கள், டியில் தொங்கப்பட்டால் டிசிங்கிற இந்த கோட்டில் தான் புவியீர்ப்பு மையம் காணப்படும். அப்போ ரெண்டுக்கும் பொதுவாக எங்கே இருக்கி பாருங்கள், ரெண்டுக்கும் பொதுவான புள்ளி. அப்போ இதுதான் கட்டாயமாக நிலைக்குத்து, அதாவது புவியீர்ப்பு மையமாக இருக்கணும். வழங்குதா? அப்போ ரெண்டு கோட்டுக்குமே புவியீர்ப்பு, ரெண்டு கோடும் சந்திக்கின்ற இடைவெட்டுகின்ற இந்த புள்ளி தான் ரெண்டு கோட்டுக்கும் பொதுவான புள்ளி. அப்போ ரெண்டு கோட்டில் வந்துட்டு அப்போ இந்த இதுதான் புவியீர்ப்பு மையமாக இருந்தால் தான் ரெண்டுக்கும் சமநிலை சாத்தியம். என நிலைக்குத்து கோட்டின் வழியே. ஆகவே எங்களுக்கு அப்போ புவியீர்ப்பு மையம் இதுதான் என்று வழங்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஈங்கிற ஒரு புள்ளியில் ஒரு திணிவு ஒன்றை கட்டுறாங்க. அது புள்ளி திணிவு கேன்னு தரப்பட்டிக்கு. உண்மையாகவே ஆன்சர் இங்கே வந்துட்டு நான் எம்ன்னு தான் கொடுக்க இருந்தேன். டைப்பிங் மிஸ்டேக். சரி, கேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் அந்த கேங்கிற திணிவுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சுட்டு போவோம். பாருங்கள், இப்போ எங்களுக்கு கேங்கிற ஒரு திணிவு ஒன்று, புள்ளி திணிவு ஒன்று கட்டப்பட்டன்னு சொன்னால் இப்போ கேங்கிற திணிவு ஈயில் எட் பண்ணப்பட்டால் கட்டாயம் இதில் இந்த தொகுதியிட புவியீர்ப்பு மையம் மாறப்போகுது, ஷிஃப்ட் ஆக போகுது. ஏன், இப்போ இந்த ஈட திணிவு மையமும் வந்துட்டு திணிவும் வரப்போதோ, இந்த அடர்ற திணிவு 3M வரப்போகுது. அப்போ இது கே, இது 3M. அப்போ இந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைக்கிற இந்த கோடிக்கு தானே, இந்த கோட்டின் வழியை என்ன செய்ய போகுது, புவியீர்ப்பு மையம் நகரப்போகுது. அப்போ புவியீர்ப்பு மையம் இது மையம் ஓன்னு எடுத்தனுண்டா ஓ இருந்து ஈ நோக்கி என்ன செய்யும், புவியீர்ப்பு மையம் நகரும். அப்போ அந்த கேட பருமன் எந்த அளவோ அதுக்கேற்ற மாதிரி நகரும். உதாரணமாக இந்த கேங்கிறது 3Mங்கிற திணிவுன்னு சொன்னால் இந்த ரெண்டு இணைக்கின்ற இந்த புள்ளி கோட்டின் நடுவில் வந்துட்டு என்ன நடக்கும், அந்த திணிவு மையம் இப்போ மாறப்போகுது. வழங்குதா? இப்போ இது நான் கொடுக்க இருந்தேன் எம்ங்கிறது. அப்போ கே வந்துட்டு எம்மாக இருந்தால், அதாவது எம்ங்கிற திணிவை நான் அந்த ஈல கட்டி தொங்க விட்டால் இது எம், இது 3M. அப்போ எத்தனை, இதை விட இது 3 மடங்கு. அப்போ மொத்தமாக 4 குறித்து 3 மடங்கு, 1 மடங்காக என்ன செய்யும், திணிவு மையம் நகரும். அப்போ இப்படி நகரக்கூடால வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு எங்களுக்கு பாருங்கள். உதாரணமாக ஏதாவது ஒரு திணிவை இணைக்கிற டைமில் அப்போ இந்த புள்ளிக்கோட்டின் வழியே தான் நகரப்போகுது. அப்போ உதாரணமாக அந்த புள்ளிக்கோட்டின் வழியே எம்ன்னு சொன்னால் இப்போ தரப்பட்ட இடத்துல வரப்போகுது. அப்போ இப்போ இந்த திணிவு மையத்தையும் ஏயில் தொங்க விடப்படும் போது காணப்படக்கூடிய கோடு, நிலைக்குத்து கோடு தான் கேட்காங்க. அப்போ ஏயில் தான் திருப்பி தொங்க விடப்படுங்க. அப்போ ஏயில் தொங்க விட்டால் இப்போ புவியீர்ப்பு மையம் நகர்ந்துட்டுன்னு சொன்னால் கட்டாயம் என்னென்ன வரணும், ஏஜி ஆக இருக்கலாம் அல்லது ஏஎஃப் இருக்கலாம் நகர்ந்தா. அதே மாதிரி ஏஇஆ வர சான்ஸ் இருக்கா, இல்லை. ஏஇஆ எப்போ வரும்டா, கே வந்துட்டு முடிவெளியாக இருந்தால், கே வந்துட்டு அவ்வளோ பெரிய, அதாவது இந்த அடர்ற திணிவு 3M தானே, இது புறக்கணிக்கத்தக்க சிறியது வாரா மாதிரி இது முடிவெளியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் என்ன ஈ சாத்தியம். அப்போ ஈ வருமா, அப்போ ஏஇயும் வராது. அடுத்தது ஏசி வருமா, வராது. ஏன், இது இங்கால சைடுக்கு ஏடியும் வராது. அப்போ ஏபி ஏற்கனவே இருந்தது, அந்த நிலைக்குத்து கோட்டிலிருந்து புவியீர்ப்பு மையம் ஷிஃப்ட் ஆகிட்டு, ஏன் கேங்கிறது இணைக்கப்பட்டால் அந்த கோடு வருமா, வராது. அப்போ ஏபியும் வராது. அப்போ சாத்தியமானது ஆன்சர் வந்துட்டு என்னென்னு வரும், ஏஎஃப் அல்லது ஏஜி. இந்த ரெண்டு ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் சரி எடுத்துட்டா சரி கொடுத்திருக்கிறேன். அப்போ ஆன்சர் 2வது அல்லது 3வது. சரி, ஆனால் உண்மையாக எதிர்பார்த்து போட்டது நான் எம்முக்கு. அப்போ எம்முண்டு வந்துச்சுன்னா எப்படி வரும், கட்டாயம் ஏஜிங்கிற ஆன்சர் தான் வரும். 3Mன்னு சொன்னால் ஏஎஃப்ங்கிற ஆன்சர் வரும். ரைட், அப்போ இதை பார்த்துக்கொள்ளுங்க. 4வது வினா, 300 கிராமுடைய சீரான தட்டு நிலைக்குத்தாக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ ஒரு தரப்பட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு ஷேப்புடைய ஒரு தட்டு உண்டு.
சரி, இந்த தட்டில் இது நிலத்தில் பட்டுள்ள பகுதி, இதில் இந்த பகுதி A நீளம், இந்த பகுதி 2A நீளம். அப்போ இந்த தரப்பட்ட பேலன்ஸ் ஆகிற பகுதிகளோட நீளங்கள் எங்களுக்கு தெரியும். இதில் இந்த இடத்துல ஒரு பறவை ஒன்று வந்து குந்துதான் அமருது. சரி, இந்த பறவை அமர்றதால இது ஏற்கனவே சமநிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னால் இதில் புவியீர்ப்பு மையம் எங்கேயோ அதுக்கு சமனம் எதிருமாக மருதாக்கம் இந்த நிலத்தில் தொடப்பட்டுள்ள பகுதிக்கு கிடைக்கும். ஏன்னா அப்போ நிலத்தில் தொடப்பட்டுள்ள பகுதிக்கு 6 மருதாக்கம் கிடைக்கும். இங்கே புவியீர்ப்பு மையம் G என்று சொன்னால் சரியா நேர்கோட்டில் காணப்படும். இப்போ ஒரு பறவை ஒன்று அமர்றதால இது என்ன செய்யும்? அப்போ பறவட திணிவு அதிகூடிய திணிவு என்று சொன்னால் அப்போ பாருங்கள், இது இந்த பறவட திணிவு அந்தத்தின் வழியே தொழிற்படும் mg தரப்பட்ட விதத்தில். அப்படின்னு சொன்னால் இந்த G இப்போ இது ரெண்டுக்குமான விலையுள் G வேறு இடத்த மாறப்போகுது. சரி, அப்போ விலையுள் G வந்துட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிறதால இப்போ விசை இணை தொழிற்படும். ஏன்னா விசை இணை தொழிற்பட்டு அப்போ இந்த அமைப்பானது சுழல் எத்தனிக்கும். எங்கால சுழல் எத்தனிக்கும்? வலஞ்சுழி திசையில் வந்துட்டு சுழலை எத்தனிக்கும். ஆகவே இப்படி வலஞ்சுழி திசையில் சுழலை எத்தனிச்சா இந்த 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 சீரான தட்டு வடிவத்தில் இந்த நான் குறிப்பிடுற ஏபிங்கிற 2 ஓரத்தை பார்ப்போம். ஏபி இந்த பிங்கிற ஓரம் என்ன நடக்கும்? சுழற்சி புள்ளியாக தொழிற்படும். அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதுக்கு பாவிப்போம். இதுக்கு சமநிலைக்கு, அதாவது இது சுழலாமல் இருக்கணும் என்று சொன்னால் இந்த பறவையினால் ஏற்படுத்தப்படுற ஒரு பறவையின் திணிவால் ஏற்படுத்தப்படுற mg இருக்குதானே, அதனால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் இந்த அட்டையினால் ஏற்படுத்தப்படுற திருப்பமும் சமனாகிட்டு என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்? இங்கே வந்துட்டு விலையுள் திருப்பம் 0, ஆகவே இது சுழலாது. அப்போ இந்த மட்டுமட்டாக சுழல்ற அந்த சந்தர்ப்பத்தை வச்சு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கேள்வியை செய்யணும். இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மருதாக்கம் எங்கே வரும் பாருங்கள், மருதாக்கம் ஷிஃப்ட் ஆகும் இந்த மூளைக்கு. ஏன்? அது சுழற்சி புள்ளியாக தொழிற்படும். அதாவது இங்கே பறவை வந்துட்டு வெயிட் கூட பறவை அமர்ற பறவையோட வெயிட் கூட இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் விலையுள் புவியீர்ப்பு மையம் வந்துட்டு நகர்ந்து சரியாக இந்த பிங்கிற ஓரத்தில் சுழல் எத்தனிக்கிற டைமில் அதே நேருக்கே சரியாக G காணப்படும் இல்லையா? ரைட், அப்போ தான் சமநிலை சாத்தியம். இப்போ அதை தவிர்த்து கொஞ்சம் சரி G தள்ளி விலகி வந்துட்டுனா இப்போ விசை இணை தொழிற்படும். இந்த விசை இணை காரணமாக சுழலை எத்தனிக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் அப்போ விலையுள் மருதாக்கம் வந்துட்டு RBயில் காணப்படும். சுழலை எத்தனிக்கிற மட்டுமட்டாக சுழலை எத்தனிக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த டைமில் ஏற்கனவே கார்ட்போர்ட்ற G இருந்துச்சு தானே, இந்த G இந்த திணிவு அதிர நிறை இந்த பறவட நிறையினால் ஏற்படுத்தப்படுற திருப்பத்துக்கு 2 திருப்பங்களும் சமனாகணும். இப்போ நாங்கள் அந்த கார்ட்போர்ட்டை நாங்கள் இலகுவாக செய்கிறதுக்கு பாருங்கள், நான் செய்யலாம். எங்களுக்கு கார்ட்போர்ட் மொத்த திணிவு மையம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற கஷ்டம். நாங்கள் அதை கல்குலேஷன் பண்ணி இடத்திற ஒவ்வொரு அமைவு புள்ளிகள் அமைவை குறிப்பிடறதை விட பாருங்கள், நான் இந்த கார்ட்போர்ட்டை 3 பகுதியாக பிரிக்கிறேன். இந்த கார்ட்போர்ட்டை 3 பகுதியாக பிரிக்கணுண்டா இது 300 கிராம் திணிவுடையது. அப்போ 300 கிராம்டா ஒவ்வொரு துண்டும் 100 கிராம் போடலாமா? ஏனெண்டா இது ஏ அப்போ சதுர வடிவம். ஏன்னா அப்போ சதுர வடிவம்டா இது 100 கிராம். அதே மாதிரி இது 100 கிராம், கீழுக்கு இருக்கிறது 100 கிராம். இங்கால இடது சைடில் இருக்கிற 100 கிராமை நான் இணைச்சி அதில் மையத்தில், அதாவது கீழ் நோக்கி 200 கிராம் நிறை தொழிற்படும்னு நான் குறிப்பிடலாம். பாருங்கள், அப்போ எனக்கு இதிலிருந்து நான் இப்போ சுழற்சி புள்ளி B பற்றி தானே திருப்பம் எடுக்க போகிறேங்க. B பற்றி திருப்புத்திறன் 0 இருக்கணும் டோக் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள், அந்த B பற்றி இந்த 200 கிராமுங்கிறது A/2ங்கிற நீளத்தில் காணப்படுது. அதே மாதிரி 100 கிராமும் வந்துட்டு என்ன A/2ங்கிற டிஸ்டன்ஸில் காணப்படுது, இடை தூரத்தில். அதே மாதிரி பறவையிட திணிவு mg நாங்கள் காண வேண்டிய மேக்சிமம் திணிவு அது வந்துட்டு ஏங்கிற தூரத்தில் காணப்படுது இல்லையா? அப்போ நாங்கள் இங்கே திருப்புத்திறன் பாவிச்சோம்னு சொன்னால் 200 கிராம் இது வந்துட்டு என்ன இடஞ்சுழி. அப்போ 200 கிராம் தர A/2 இஸ் ஈக்குவல் டு வலஞ்சுழியாக தாக்குறது என்ன? இந்த 100 கிராம் கார்ட்போர்ட் அட்டையிட அடுத்தது பறவையின் mg. அப்போ 100 கிராம்னு சொன்னால் 100 கிராம் அது A/2வில் தாக்குது. அப்போ A/2வில் பெருக்கணும் ப்ளஸ் இப்போ பறவைட நாங்கள் திணிவை காணணும் இங்கே திணிவை தானே நாங்கள் போகிறோம். அப்போ திணிவு தான் நானும் பறவைக்கு போடணும். சரி, அப்போ m இன்ட்டு A டிஸ்டன்ஸில் தாக்குது. அப்போ இங்கே எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்யலாம், வெட்டலாம் எல்லாத்துலேயும். அப்போ m சமன் என்று வரப்போது இது 200 2ஆக பிரித்தா 100, இது 100 2ஆக பிரித்தா 50 சொன்னால் m சமன் 50 கிராம் வரப்போகுது. அப்போ தரப்பட்டதில் ஆன்சர் 2வது. ரைட்,
அடுத்தது பாருங்கள் 5வது வினா. படத்தில் காட்டப்பட்டுள்ள தொகுதியில் அப்போ கோள்கள் தரப்பட்டிக்குது. அப்போ பாருங்கள் கோள்கள், நான் அந்த படத்தை கீறேன். ரைட். 6L நீளமுடைய சீரான கோள்கள். சீரான கோள்களோட திணிவு வந்துட்டு எல்லா இடத்தையும் சீராக பரம்பி காணப்படும். அப்படின்னு சொன்னால் இதில் திணிவு மையம், கோள்களோட திணிவு மையம் எங்கேயும் சரியாக நடுப்புள்ளி 3L இடத்துல காணப்படும். சரி, இப்போ பார்ப்போம். இது ஒவ்வொரு கோள்களும் 1 கிலோகிராம் திணிவுடைய. அப்போ புறக்கணிக்க இயலா. அப்போ கோள்களோட திணிவும் வரும் எத்தனை? 1 கிலோகிராம். அப்போ எங்களுக்கு சீட திணிவு தந்திக்காங்க எத்தனை? 2 கிலோகிராம்னு சொன்னால், இப்போ பாருங்கள் இந்த கோல் எல்லாமே சமநிலையில் இருக்கணும்னு சொன்னால் சி 2 கிலோகிராம்னு சொன்னால் 1 கிலோகிராமால் இந்த இந்த இலை, அதாவது இந்த எக்ஸுன்னு நான் நோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த எக்ஸுங்கிற இந்த இலை பற்றி இந்த கோல் திரும்பாமல் இருக்கணும்னு சொன்னால் நான் எக்ஸுங்கிற இந்த புள்ளி தானே, இந்த எக்ஸுங்கிற புள்ளி பற்றி திருப்பம் 0 ஆகணும். அப்போ 1 கிலோகிராமால் திருப்பம் வராது. சி பற்றி 2/3 சொன்னால் பி பற்றி என்னென்று வரணும்? சமனான தூரம், அதே 3L இங்காலே 3L அப்படின்னு சொன்னால் சி வந்துட்டு 2 கிலோகிராம்னு சொன்னால் பி எத்தனைக்கணும்? 2 கிலோகிராம். பாருங்கள் விசை திருப்பம் அப்போ தான் 0 ஆகும். பாருங்கள் 2/3, இதுவும் 2/3, அப்போ 0 ஆகிட்டு. சரி, இது இடஞ்சொலி. பி அளவாரது வந்துட்டு இடஞ்சொலி, சி அளவாரது வலஞ்சொலி திருப்பம். சரி, ரெண்டும் சமனாகினா சமநிலை சாத்தியம். அப்போ இந்த கோல் சமநிலை இருக்கா? ரைட். அப்படின்னா எங்களுக்கு விளங்கிட்டு இப்போ பி 2 கிலோகிராம், சி 2 கிலோகிராம். அதே மாதிரி கோல் திணிவும் 1 கிலோகிராம். அப்போ இந்த இலையில் தொழிப்படுற இழுவை வந்துட்டு என்ன? டி சமன், அதாவது இழுவை, இது விசை இல்லை, நான் திணிவு சார்பாக குறிப்பிடுறேன். அப்போ 2, 2, 1 5 கிலோகிராம் நிறை. அப்போ பாருங்கள் 5 கிலோகிராம் நிறை. இப்போ நான் என்று குறிப்பிடுற இந்த இலை இருக்குதானே, மேலுக்கு இருக்கிற கோலை தாங்கி இருக்கிற இந்த இலை பற்றி இது சமநிலையில் இருக்கணும்னு சொன்னால் ஏ அளவார திருப்பமும் இந்த இழுவை நிறையினால் வார திருப்பமும் அந்த புள்ளி பற்றி எப்படி இருக்கணும்? சமனாக இருக்கணும். அப்போ நான் அந்த புள்ளியை வை புள்ளின்னு எடுக்கேன். அப்போ வை புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தால் சமனாக இருக்கணும்னு சொன்னால் 5 கிலோகிராம் 2L டிஸ்டன்ஸில் இருக்கு. 5 தர 2L சமன் எப்படி? ஏட திணிவு MA எடுப்போம். MA × 4L இருக்க போகுது. ஆகவே MA சமன் என்னென்று வரும்? 2 10 பிரித்தா 2.25 கிலோகிராம். அப்போ எங்களுக்கு தெரியும் இது கிலோகிராமில் அழகு தரப்பட்டிக்குது. ஆகவே ஆன்சர் கிலோகிராமில் தான் வரும். கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் அதனால், ஆனால் எங்களுக்கு நார்மலாக யோசித்தாலே விளங்கும். ஏன்னா இதுக்கு நாங்கள் பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு சொல்லி நான் ஆன்சர் எழுதாமல் விட்டுறதும் உண்மையாக மடத்தணும். எங்களுக்கு தெரியும் அழகாக விளங்குது, பிரிண்டிங் மிஸ்டேக் தானே. சரி, ஆன்சர் 2.25 சொன்னால் அப்போ கிராம் தான் இருக்கேன், ஆனால் கிலோகிராம் தான் வரணும் அது. சரி, அப்போ வேறு ஆன்சர் இருக்குதா? இல்லை. ஆகவே நாங்கள் 2.25 போட்டோம்னா சரி. அப்போ 3வது ஆன்சர். அடுத்தது பாருங்க 6வது ஒரு கார்ட்போர்ட் அட்டையை தந்திருக்காங்க. ஒரு தாள். சரி, ஒரு செவ்வக வடிவமான தாள். என்ன செவ்வக வடிவமான தாளை தந்திருக்காங்க. அதில் மூளை விட்டம், அதில் ஒரு பக்கத்தில் நீளம் 5 வர்க்க மூலம் 2, அந்த மையம் ஓ குறிப்பிடப்பட்டிருக்குது. இங்கே விசை தொழிற்படுது. அப்போ ஓ பற்றி அந்த விசைகளோட திருப்பத்தை தான் கேட்காங்க. சரி, அப்போ ஓ வந்துட்டு சதுரத்தின் மையம். சரி, இப்போ இதில் பாருங்கள் 100 நியூட்டன் வந்துட்டு விசை ஒன்றுக்கு தாக்குது. அடுத்தது 100 நியூட்டன் இன்னும் ஒரு விசை 45 பாகை இடை கோணத்தில் தாக்குது. மற்றது அப்போ 2 படத்தில் காட்டப்பட்டிக்குது. அதாவது பி புள்ளியில் ஒரு 100 நியூட்டன், டி புள்ளியில் ஒரு 100 நியூட்டன் தாக்குது. ஏனைய விசைகளிக்கா? இல்லை. அப்போ பாருங்கள் எங்களுக்கு முதலாவது பாப்போம். பி புள்ளியில் தாக்குற 100 நியூட்டனால் விசை திருப்பம் ஏற்படுத்தப்படுமான்னு கேட்டால் ஏற்படுத்தப்படாது. ஏனென்றால் இந்த விசை முழுவதுமாக மையத்தின் ஊடாக தொழிற்பட்டா எங்களுக்கு தெரியும் டோக் விசை திருப்பம் அல்லது விசை முறுக்கம் தாக்குறன்னு சொன்னால் F × R இருக்கணும். இதில் R வந்துட்டு என்ன? செங்குத்தாக தாக்குற விசை, அதாவது செங்குத்து தூரம். அந்த விசைக்கும் அந்த சுழற்சி புள்ளிக்கும் இடையிலான செங்குத்து தூரம் தான் அது. அப்போ இங்கே செங்குத்து தூரம் வருமா? இல்லை, செங்குத்து தூரம் 0 வரும். ஏண்டா அந்த விசையானது அந்த மையத்தின் ஊடாகவே செல்லும். இதனால் நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த
ஆறுக்கு வந்துட்டு 0, ஆகவே 100 நியூட்டன் பியில் காணப்படுற 100 நியூட்டனால் டோக் வராது. அப்போ நாங்கள் அதை கணக்கெடுக்க தேவையில்லை. இதே பாருங்கள், டியில் தாக்குற 100 நியூட்டனால் திருப்பம் ஒன்று ஏற்படுத்தப்படும். ஏன்னா அப்போ இந்த திருப்பத்தை நாங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த ஓ இருந்து டி, அதாவது ஓடிங்கிற இந்த நீளம் தெரியணும். ஓடிங்கிற நீளத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதில் தெரியும் ஒரு பக்கத்தில் நீளம் என்ன எங்களுக்கு தெரியும். ஒரு பக்கத்தில் நீளம் 5 வர்க்கமூலம் 2. அப்போ அதில் பாதி எத்தனை 2.5 வர்க்கமூலம் 2. அப்போ இந்த செங்கோணம், அதாவது நான் ஓலேருந்து இந்த சிடிங்கிற இந்த பக்கத்துக்கு நான் செங்குத்து அமைச்சா அது இரு சமனாக கூறிடும். அப்போ அந்த இருசம கூறிட்டா 2.5 வர்க்கமூலம் 2ங்கிற நீளமாக இருக்க போகுது. ரைட். அப்போ இது எத்தனை வகை? 45 வகை. அது ஓட்டோவா தெரியும். அப்போ நான் என்ன தொடர்பை யூஸ் பண்ணலாம்? கொஸ் 45 சமன் 2.5 வர்க்கமூலம் 2 கீழ் நான் காண வேண்டிய ஓடிங்கிற நீளம். அப்போ ஓடி சமன் என்னென்று வரும்? 2.5 வர்க்கமூலம் 2 கீழ் கொஸ் 45. கொஸ் 45 1 கீழ் வர்க்கமூலம் 2. அப்போ 1 கீழ் வர்க்கமூலம் 2ன்னா மேலுக்கு போய் வர்க்கமூலம் 2ஓட பெருக்குப்பட ரெண்டுமே என்ன செய்யும்? பட்டு 2ஆக மாறிடும். வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 2 எங்களுக்கு தெரியும் 2. அப்போ 2.5 தர 2 எத்தனை? அப்போ ஓடி வந்துட்டு என்ன நீளம்? 5 சென்டிமீட்டர். எங்களுக்கு அனுபவத்தில் இது ஒன்றும் செய்ய தேவையில்லை. 5 மீட்டர். அப்போ அனுபவத்தில் எங்களுக்கு இதெல்லாம் இப்படி செய்யும் தேவையில்லை. ஏன் எங்களுக்கு தெரியும் 2.5 வர்க்கமூலம் 2, இது 2.5 வர்க்கமூலம் 2ன்னு சொன்னால் அப்போ கட்டாயம் இதை எத்தனை இருக்கணும்? 5ஆக இருக்கணுங்கிறது எங்களுக்கு விளங்கும். சரி, ரைட். இப்போ பார்ப்போம். அப்போ இது 5 மீட்டர். அப்போ 5 மீட்டர் இடைத்தூரத்தில் பாருங்கள் செங்குத்து தூரத்தை கண்டுட்டோம். ஏன் 100 நியூட்டன் விசை வந்துட்டு ஏற்கனவே இந்த சிடிங்கிற இந்த பக்கத்துக்கு 45 பாகை சரிவில் தொழிப்படுது. அப்போ பலன்ஸ் அடிக்கிற உள்ளுக்குரிய மூளை விட்டம் 45. அப்போ நாங்கள் ஓடி சார்பாக இப்போ இந்த 100 நியூட்டன் எப்படி இருக்கு? செங்குத்து அடிக்கி. அப்போ செங்குத்து தூரம் வந்துட்டா ரைட். அப்போ 100 நியூட்டன், அடுத்தது செங்குத்து தூரம் ஓடி. அப்போ 100 தர செங்குத்து தூரம் எத்தனை? 5. அப்போ 5ஆல் பெருக்கினோம்னா எத்தனை வரும்? சமன் 500 நியூட்டன். அப்போ 500 நியூட்டன் ஆன்சர் வரும். இதே கேள்வியை நாங்கள் வேறு முறையில் செய்யலாம். எப்படி? உதாரணமாக எங்களுக்கு இந்த 100 நியூட்டன் பிரித்த கூரையும் எடுத்து இந்த 2.5 வர்க்கமூலம் 2ங்கிற இந்த பாதி தூரம், அதாவது நான் இந்த புள்ளி ஒரு புள்ளியை குறிக்கேன் எக்ஸ் என்று, அதாவது சிடியிட நடுப்புள்ளி எக்ஸ் என்று சொன்னால் இந்த ஓஎக்ஸிட நீளம் வந்துட்டு 2.5 தர வர்க்கமூலம் 2. இப்போ நான் இதில் 100 நியூட்டனை 2ஆக பிரிப்பெடுக்கலாம். பாருங்கள், 100 கொஸ் 45, அடுத்தது 100 சைன் 45 இல்லையா? இது ரெண்டும் வந்துட்டு 100 வர்க்கமூலம் 2 தான். அப்போ இது ரெண்டுக்கும் வந்துட்டு திருப்பம் வலஞ்சுழியாக தான் திருப்பம் ஏற்படுத்தப்படும். பாருங்கள், இப்போ 100 நியூட்டன் இப்படி தாக்கினா மையம் பற்றி வலஞ்சுழி, 100 நியூட்டன் மற்ற பிரிக்க கூறும் வந்துட்டு மையம் பற்றி வலஞ்சுழி. அப்போ ரெண்டுமே வலஞ்சுழின்னு சொன்னால் 100 வர்க்கமூலம் 2 தர 2.5 வர்க்கமூலம் 2 இடைத்தூரம் தானே. பாருங்கள், அதாவது இந்த விசையை நோட் பண்ணுவோம். பாருங்கள், இதான் அந்த செவ்வகம்னு சொன்னால், இதான் மையம்னு சொன்னால், இதில் வார அந்த 100 நியூட்டனை நான் 100 வர்க்கமூலம் 2ண்டும் அடுத்தது 100 வர்க்கமூலம் 2ண்டும் நான் பிரிக்கலாம். கொஸ் 45 சைன் 45. இப்போ பாருங்கள், இதில் இந்த நான் திருப்பம் எடுக்க வேண்டிய ஓ புள்ளி பற்றி நான் இங்கே செங்குத்து அடித்தேன்டா அதில் நீளம் 2.5 வர்க்கமூலம் 2. அதே போல் அப்போ இந்த 100 நியூட்டனுக்கு வந்துட்டு இந்த 100 வர்க்கமூலம் 2ங்கிற இந்த பிரித்த குறிக்கு தானே இதுக்கு இந்த செங்குத்து தூரம் 2.5 வர்க்கமூலம் 2. அப்போ பெருக்கினா எத்தனை வரும்? வர்க்கமூலம் 2 இல்லாமகிடும். அப்போ எத்தனை வரும்? 100 தர 2.5, 100 தர 5, 500 நியூட்டன் என்று வரப்போகுது. சரி, இதில் ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டேன். 100 கீழ் வர்க்கமூலம் 2 வரும். ஏனெண்டா சைன் 45 அல்லது கொஸ் 45 1 கீழ் வர்க்கமூலம் 2 1 கீழ். அப்போ எத்தனை வரும்? 100 சைன் 45ங்கிறது 100 கீழ் வர்க்கமூலம் 2. அப்போ 100 கீழ் வர்க்கமூலம் 2, அடுத்ததும் 100 கீழ் வர்க்கமூலம் 2. அப்போ 100 கீழ் வர்க்கமூலம் 2 தர அப்போ இது எப்படி வரப்போகுது? அப்போ நான் முதலாவது இந்த
பிரித்த கூறில் சிடி, அதாவது சிடிங்கிற பக்கம் சார்பாக போகிற இந்த விசையை எடுப்போம். இந்த விசையால் வர திருப்பம் எத்தனை? 100 கீழ் வர்க்கமூலம் 2 தர 2.5 வர்க்கமூலம் 2. வர்க்கமூலம் 2 வெட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னால் 250 நியூட்டன். அப்போ இது 250 நியூட்டன். அடுத்ததாலேயும் அதே மாதிரி தான் திருப்பம் வரும் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்துட்டு நான் இந்த விசையை நீட்டலாம். இந்த விசையை நீட்டி நான் இந்த முழு நீளம் ஏடிங்கிற நீளம் பக்கமாக போட்டேன்னுடா, அப்போ அதுக்கு செங்குத்து தூரம் என்ன? இந்த OY பாருங்கள், இந்த புள்ளி நான் போடுறேன். ஒய்ன்னு குறிச்சன் OZ, ஜெட்டுன்னு குறிச்சேன்னா அந்த OZங்கிற தான் செங்குத்து தூரம். அதுவும் 2.5 வர்க்கமூலம் 2 தான். அதனால் எங்களுக்கு இப்போ தெரியும் அதே பெருமானம் பரப்பு பாருங்கள். 2.5 வர்க்கமூலம் 2 தர 100 கீழ் வர்க்கமூலம் 2, அப்போ 250 நியூட்டன். அப்போ 2 கூட்டினா 500 நியூட்டன். அப்போ இப்படியும் நாங்கள் காணிலும் அதை விட ஈஸியானவே வந்துட்டு நாங்கள் இந்த செங்கோன், அதாவது ஓடிங்கிற இந்த செம்பக்கத்தை கண்டுட்டு அதுக்கு இப்போ டிரெக்டாகவே இந்த 100 நியூட்டனுக்கு செங்குத்து ஏன்னா. அப்போ அப்படியும் காணிலும் 2 முறையும் சரி. அப்போ ஆன்சர் எத்தனை? 500 அலகு நியூட்டன் மீட்டர். இதில் என்ன மிஸ்டேக்னு சொன்னால் இந்த மீட்டர் வந்துட்டு ஸ்மால் எம்மில் தரப்பட்டிக்கணும். சரி, நியம அலகு என்ன? விசை திருப்பத்தில் நியூட்டன் மீட்டர் ஒரு ஸ்பேஸ் விட்டு எழுதணும். சரி, வினா ஒரு சீரான ஒரு தட்டு, வட்ட தட்டு இருக்கி, அந்த தட்டுன மையம் வந்துட்டு ஓ, அது 8 சென்டிமீட்டர் ஆரையுடைய ஒரு வட்டத்தட்டு. அப்போ வட்டத்தட்டின் ஆரை 8 சென்டிமீட்டர். இதில் மையம் ஓவிலிருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு வட்டத்தட்டு ஒன்று வெட்டி எடுக்கப்படுது. அப்போ அதர மையம், அப்போ வெட்டி எடுக்கப்படுற வட்டத்தட்டின மையம் எத்தனை? மையத்திலிருந்து 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு. சரி, அப்போ இப்படி தட்டுக்கல்லேருந்து ஒரு வட்டத்தட்டு வெட்டி எடுக்கப்பட்டுச்சுண்டா இப்போ பார்ப்போம். ஏற்கனவே இந்த தட்டின மையம் எத்தனை இருந்திக்கும்? உதாரணமாக நான் இந்த ஃபஸ்ட்டு கடுக்கன் 8 சென்டிமீட்டர்னு சொன்னால் இது சீரான தட்டுன்னு நான் சொல்லிக்காங்க பாருங்கள். தரவுல சீரான தடிப்பை உடையது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வட்டத்தட்டின திணிவை நான் என்ன M = dV அடர்த்தி தர கனவளவுன்னு சொன்னா இங்கே அடர்த்தி ஓகே, அது சீரானது. கனவளவை பாருங்கள், இந்த தடிப்பு தர குறுக்கோட்டு பரப்புண்டு எழுதணுமா இல்லையா? நான் தடிப்பை L என்று போட்டிக்கன், இது குறுக்கோட்டு பரப்பு. அப்போ இதில் என்ன டிபெண்ட் ஆக போகுதுண்டா பெரிய வட்ட பரப்புக்கு பெரிய பரப்பு. அப்போ அது சார்பாக தான் நாங்கள் திணிவை சொல்லலும். அப்போ பாருங்கள், நான் சொல்கிறேன் இந்த சிறிய 3 சென்டிமீட்டருங்கிற இந்த திணிவு, 3 சென்டிமீட்டருங்கிற அந்த வெட்டி எடுக்கப்படுற பகுதியில் திணிவு நான் 3M எடுக்கேன். 3M இல்லை, நான் பார்ப்போம் பாருங்கள். 3 சென்டிமீட்டர் இந்த வெட்டி எடுக்கப்படுற பரப்பு என்ன வரும்? பை R வர்க்கம். R வர்க்கம்னா 3 இந்த வர்க்கம் 3 9. நாங்கள் நியம அலகுக்கு மாற்றலை, ஏன்னா நான் சார்பாக சொல்ல போகிறோம் பாருங்கள். தர L × Dன்னு வரப்போகுது. இது பெரிய வட்டத்தின் பரப்பு என்னென்னு வரும்? பை × 8 சென்டிமீட்டர்னு சொன்னால் 8 வர்க்கம் தர L × D. இப்போ பாருங்கள் 3 9ன்னா நான் இது 9 M நான் எடுக்கேன் மடங்கா வழங்குதா? இது 8 எத்தனை? 64 M எடுக்கேன். அப்போ எனக்கு கேள்வி செய்கிறது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். அப்படின்னு சொன்னால் பாருங்கள் பை DL இந்த கணியங்கள் எல்லாம் ரெண்டுக்கும் சேம். அப்போ 3 வர்க்கம் அடுத்தது 8 வர்க்கம்ங்கிறதா மாறுபடுது. அதாவது என்ன சொல்ல வரேன்டா, இங்கே ஆரை வந்துட்டு என்னவோ அதர வர்க்கத்துக்கு நேர்விகை சமனரிக்கும் திணிவு. அப்போ திணிவு வந்துட்டு ஆரைட வர்க்கத்துக்கு நேர்விகை சமனரிக்கும். ஏண்டா தடிப்பு சீரானது, அடுத்து அடர்த்தி சீரானது, அடுத்தது ஆரை மாத்திரம் வேறுபடுது. அப்போ ஆரை தான் திணிவை வந்துட்டு குறிப்பிடுறதா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பெரிய வட்டத்தின் வந்துட்டு ஏற்கனவே வெட்டி எடுக்கிறதுக்கு முன்னால் திணிவு வந்துட்டு இருந்தப்போ 64 M. அப்போ எவ்வளோ M வெட்டி எடுக்கப்படுது? அதுலேருந்து 9 M வந்துட்டு வெட்டி எடுக்கப்படுது. அப்போ வெட்டி எடுக்கப்படுறது நாங்கள் இப்படியான கேள்வி வந்தால் எங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற புதிய புவியீர்ப்பு மையம் எங்கால நகரும். இப்போ உதாரணமாக இந்த வட்டத்தை நான் சரியாக பாதியாக பிரிக்கணுன்றா சரியாக மையத்தில் ஏற்கனவே புவியீர்ப்பு மையம் வந்துருக்கும். ஆனால் இப்போ வலது பக்கத்தில் ஒரு துண்டு வெட்டி அகற்றப்பட்டால் புவியீர்ப்பு மையம் விளைவுல இடது பக்கம் நோக்கி நகரும். அப்போ இப்போ புதிய புவியீர்ப்பு மையத்தை நான் ஜின்னு குறிப்பிடுறேன் பாருங்கள். இந்த ஜிங்கிற புள்ளி மையத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குங்கிறது தான் கேள்வி. என்ன இப்படியான கேள்வி செய்கிறதுக்கு நீங்கள் வெட்டி அகற்றப்படுற துண்டை நாங்கள் மேல் நோக்கி குறிப்பிட்டால் சரி. அப்போ மேல் நோக்கி 9 M ஏன்னா அகற்றப்படுதே. அப்போ விசை வந்துட்டு அப்போ திணிவு மையம் கீழ் நோக்கி தான் தாக்கும். ஆனால் இது வந்துட்டு அகற்றப்படுறதுனா மேல் நோக்கி போகிறோம். அப்போ அகற்றப்படுறது இந்த சொல்லி மீன் பண்ணுறது தான் அது. சரி, அப்போ மேல் நோக்கி நாங்கள் போட்டோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதுக்கு விசை திருப்பம் யூஸ் பண்ணுவோம். இப்போ விசை திருப்பம் எடுக்கிறதுக்கு நான் எடுக்கிற சிறந்த புள்ளி பாருங்கள். இதில் 3 புள்ளியை குறிப்பிட்றேன். A B
சி. இதில் எந்த புள்ளி பற்றி நான் திருப்பம் எடுத்தால் எனக்கு செய்கிறது இலகுவாக இருக்கும். ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் செய்கிறது இலகுவாக இருக்கும். ஏன்டா ஏ பற்றி, அதாவது ஏங்கிறது என்ன, புதிய புவியீர்ப்பு மையம் தானே, அதில் டிஸ்டன்ஸ் எக்ஸும் தெரியாது எனக்கு. அந்த திணிவு வந்துட்டு 64லேருந்து 9 கழிக்கணும். அப்போ அப்படி அது தெரியும் எனக்கு. அப்போ அதை வச்சும் செய்யலும் எங்களுக்கு. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக்குறத விட நான் என்ன செய்கிறேன், ஏ பற்றி திருப்பம் எடுக்கிறேன். நீங்கள் எது பற்றி திருப்பம் எடுத்தாலும் ஆன்சர் வரும். சரி, பார்ப்போம். அப்போ ஏ பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் என்ன, ஏ பற்றி 64 வந்துட்டு என்ன வலஞ்சொலி, 9 எம்மால் ஏற்படுத்தப்படுறது என்ன, இடஞ்சொலி திருப்பம். அப்போ ரெண்டு திருப்பமும் சமனாகணும். வேறு திருப்பம் வருமா, வராது. புதிய புவியீர்ப்பு திணிவு மையத்தால் வர திருப்பம் வருமா, இல்லை. ஏனென்றால் நாங்கள் அந்த புள்ளி பற்றி தான் திருப்பம் எடுக்க போகிறோம். அப்போ இந்த நாங்கள் புதுசாக வர இந்த 64லேருந்து 9 போனால் 55 எம்ங்கிற இந்த திணிவு வருமா, வராது. அதால் திருப்பம் வராது. அதால் திருப்பம் வராது. சரி, அப்படின்னு சொன்னால் ஏ பற்றி நான் திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் 64 எம்ங்கிறது எவ்வளவு புள்ளி, எக்ஸுங்கிற தூரம் டிஸ்டன்ஸில். அப்போ அது பற்றி திருப்பம் ஏற்படுத்தும். அதே போல் அது சமனரிக்கும் என்னத்துக்கு, 9 எம்ங்கிற திணிவு எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஏ பற்றி தானே நான் திருப்பம் எடுக்கேன். ஆகவே 9 எம் எவ்வளவு, எக்ஸ் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் பாருங்கள். 3 சென்டிமீட்டர் அந்த பியிலேருந்து சிக்கான டிஸ்டன்ஸ், ஏயிலேருந்து பிக்கு எக்ஸ். அப்போ ஏசி வந்துட்டு என்ன, எக்ஸ் ப்ளஸ் 3. ஆகவே நான் இதை சுருக்கினேன்டா எம் போயிடும். இப்போ பாருங்கள், சுருக்கினா
ரைட். இப்போ பாருங்கள் 9வது கேள்வி பார்ப்போம். 9வது கேள்வி டைவிங் போர்டில் வந்துட்டு ஒரு பெண் ஒன்று வெளிநோக்கி, அதாவது டைவிங் போட் அந்தம் வரைக்கும் நகர்ற டைமில் இந்த இந்த போட்டில் படம் தரப்பட்டிக்குது பாருங்கள். இது ஒரு தாங்கி வைக்கப்பட்டிக்குது. அப்போ அதுலேருந்து ஒரு மறுதாக்க விசை உண்டு எஃப் ஒன்று தாக்குமா இல்லையா? ரைட். அப்போ இவ பெண் வந்துட்டு எங்கே இருக்கா? இந்த எஃப்க்கு வெளியே. ரைட். அவட எம்ஜிங்கிற நிறையால் ஒரு திருப்பம் ஒன்று ஏற்படுத்தப்படும். சரி, அடுத்தது இந்த பலகைக்கும் ஒரு திணிவு ஒன்று இருக்கும் தானே பாருங்கள். இந்த பலகட திணிவு அது சீரான பலகையான்னு சொன்னால் அந்த பலகையிட வந்துட்டு சரியா மையத்திலிருந்து ஒரு எம்ஜி ஒன்று காணப்படும். சரி, அப்போ அதுவும் இருக்கும். பலகட திணிவு எம்ஜி, இது பெண்டை வந்துட்டு M0Gன்னு போடுவோம். சரி, ரைட். இப்போ இது இங்கே அந்தத்தில் வந்துட்டு ஏங்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கின்னு சொன்னால், இப்போ இந்த தாங்கி எஃப் தொழிற்படுற இந்த விசை தொழிற்படுற இடத்த நான் எக்ஸ்ன்னு சொன்னேன்டா, எக்ஸ் பற்றி சுழலை எத்தனிக்கும். அப்போ இது சுழலை எத்தனிக்கிறத தடுக்கும் முகமாக ஏயில் கீழ்முகமாக ஒரு விசை ஒன்று தாக்கும். என்ன? அப்போ அந்த விஷயங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ நான் இந்த விஷயங்களுக்கு திருப்பத்தில் சம்மந்தப்பட போகிறான்னு சொன்னால் நான் எது பற்றி திருப்பம் எடுக்கணும்? ஏ பற்றி திருப்பம் எடுக்கணும். அப்போ சமநிலைக்கு ஏ பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் பாருங்கள், எஃப்பால் வார விசை வந்துட்டு என்ன சுழி ஏற்படுத்தும்? இது இடஞ்சுழி. ஆனால் எம்ஜி மற்றது பெண்ணண்ட நிறை விசை, இது ரெண்டும் வந்துட்டு வலஞ்சுழி திருப்பத்தை ஏற்படுத்தும். இந்த இரண்டு திருப்பங்களும் சமனாக இருந்தால் தான் சமநிலை சாத்தியம் இல்லையா? ஆகவே இதுக்கு கிராஃப் நாங்கள் பண்ணுறதுக்கு முதல் இந்த எக்ஸுங்கிறது அவங்க சொல்கிறாங்க என்ன, நகரும் தூரம் எக்ஸ். அப்போ இந்த பெண்ணுக்கும் இந்த ஏயிலிருந்தான தூரம். சரி, அப்போ ஏயிலிருந்தான டிஸ்டன்ஸை நான் எக்ஸ் என்று போட்டேன் பெண்ணுக்கு. அடுத்த பலகை வந்துட்டு என்ன, L/2. சரி, L/2 என்று போடுவோம். இப்போ இதுக்கு கிராஃப் எப்படி வரும் பார்ப்போம். எங்களுக்கு நார்மலாகவே வழங்குது கட்டாயம் பெண் வந்துட்டு ஏயில் இருந்தால் இந்த பலகையிட எம்ஜியால் ஒரு மறுதாக்கம் ஒன்று இருந்துட்டு தான் நிற்கும். அப்போ பெண் வந்துட்டு எக்ஸமன் 0 என்றாலும் ஒரு இடத்துல ஒரு வெட்டு துண்டு ஒன்று இருக்கும். ஏன்னா வையச்சில் ஒரு மறுதாக்கம் ஒன்று எஃப் ஒன்று இருந்துட்டு இருக்கும். அப்போ இதை காட்டுற கிராஃப் வந்துட்டு எல்லாத்துலேயும் காட்டுப்படுது. சரி, அதுக்கு பின்னால் இங்கே மாறல் சீரான மாறல் தான் இங்கே Y = mx சி கிராஃப் தான் வரும்ங்கிறது எங்களுக்கு செய்ய எக்ஸ்பீரியன்ஸில் வரும். சரி, இதுக்கு எப்படி உண்மையாகவே வரும் தொடர்படுத்தி பார்ப்போம். சரி, நிறுவி பார்ப்போம். இப்போ இதுக்கு நாங்கள் தொடர்படுத்தோம்ல எப்படி வரும்? ஏ பற்றி நான் திருப்பம் எடுக்கேன். ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் எஃப்ங்கிற மறுதாக்கம் எவ்வளோ தூரத்தில் தாக்குது? அது ஒரு ஃபிக்ஸடான தூரம். ஏன்னா எக்ஸ் நோடுன்னு எடுப்போம். சரி, அது எக்ஸ் நோட் எஃப் இன்ட்டு எக்ஸ் நோட் இஸ் ஈக்குவல் டு, அங்கால பாருங்கள் பெண் வந்துட்டு என்ன, M0Gங்கிற நிறை இன்ட்டு எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ். அதை போல் பலகை வந்துட்டு என்ன, MG இன்ட்டு L/2. எங்களுக்கு தேவை எஃப்போட எக்ஸின் மாறல் தானே. அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி சமன்பாடு ஒழுங்குபடுத்தணும்டா இந்த எக்ஸ் நோட்டிங்கால வந்து பிரிபடணும். அப்போ 2 கூட்டல் பெருமானத்துக்கும் பிரிபடும். சரி, அப்போ எக்ஸ் நோட் பிரிபட்டுச்சுன்னா பாருங்கள், இப்போ சமன்பாடு ஒழுங்குபடுத்துகிறேன். எஃப் சமன் இந்த எக்ஸை நான் தனியாக எழுதுகிறேன். அப்போ M0G/G எக்ஸ் நோட், இதெல்லாம் மாறிலிகள் பாருங்கள். அப்போ மாறா கணியங்கள், அதனால் இது படித்திறனுக்குள்ளே வரும். மாறும் கணியங்கள் படித்திறனுக்குள்ளே வரும். அதே போல் இங்கே மாறக்கூடியது எக்ஸ் ப்ளஸ் இங்கே பாருங்கள் அடுத்தது எம்ஜி வெட்டு துண்டா வர்றது L/2 ஓர எக்ஸ் நோட். அப்போ இது என்ன கிராஃப் வந்துட்டு y சமன் இங்கே படித்திறன் m இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி, இந்த உலகம் வெட்டு துண்டாக இருக்க போகுது. சரி, அப்போ y = mx சி கிராஃப்னு சொன்னதுனா ஆன்சர் 2வது ஆன்சர். இது நிறுவாமலே எங்களுக்கு நார்மலாக தெரியும். எப்படியும் வளைவான கிராஃப் வரப்போகிறது இல்லையே. ஏனெண்டா எங்களுக்கு தெரியும் இங்கே விசை திருப்பம் தானே. விசை திருப்பம்னு சொன்னால் F இன்ட்டு R இஸ் ஈக்குவல் டு F1R1 ப்ளஸ் F2R2. எப்படி பயன்படுத்தினாலும் இதே தொடர்பு தானே. அப்போ இங்கே நேர்மாறு இல்லாட்டி வர்க்க தொடர்புகள் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் இதை வச்சே டிரெக்டாக எடுக்கலாம். 2வது ஆன்சர் தான். ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, கன்ஃபார்மாக விளங்குறதுக்கு நான் உங்களுக்கு நிறுவி காட்டிக்கிறேன் பாருங்கள். ரைட், அடுத்த வினா 10வது பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் செஞ்ச ஒரு கோல்ற சமநிலை கேள்வி மாதிரி தான் இந்த கேள்வி. இந்த கேள்வியில் பாருங்கள், ஒரு கோல் ஒன்று தொங்க விடப்படுது. தொங்க விடப்படுற கோல் ஒரு ஆதாரத்தில் வந்துட்டு டச் பண்ண விடப்படுது. அப்போ இங்கே பாருங்கள், தொங்க விடக்குட்டால் அதுலேயும் வந்துட்டு ஒரு இழுவை தாக்கும், டச் பண்ணுற இடத்துலையும் ஒரு மறுதாக்கம் தாக்கும். ஏன்னா இப்போ பார்ப்போம். இப்போ இவர் டச் பண்ணுறாரு ஒரு இடம்,
அப்போ பாருங்கள் இந்த XY கோல் வந்துட்டு இலையில் தாங்கப்படுது. அப்போ இலையில் ஒரு இழுவை காணப்படும். அடுத்த கோளோட திணிவு mg, அதைத்தான் எங்கே புவியீர்ப்பு மையம் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த கோல் இந்த கோலானது ஒரு இலை ஒன்றினால் கூரை இணைக்கப்பட்டு சமநிலைப்படுத்தப்படும் போது கோளின் ஈர்ப்பு மையம். அப்போ இதில் உருளை கோல் ஒன்றில் தொட்டு கொண்டிக்கு பாருங்கள். இந்த உருளைக்கோளில் தொட்டு கொண்டிருந்தால் இப்போ அதில் ஒரு மருதாக்கம் கொண்டு வரும் தானே. இந்த மருதாக்கம் எப்படி வரும்? கோல்ற இந்த பரப்புக்கு, அதாவது கோல்ற இந்த பரப்புக்கு செங்குத்தாக தாக்கும் இல்லையா? பாருங்கள், நான் வேறு கலரில் நோட் பண்ணுறேன். கோல்ற இந்த அடிப்பரப்புக்கு செங்குத்தாக தாக்கும் மருதாக்கம். அப்படின்டா இந்த கோலுக்கு இந்த திசையில் தான் தாக்கும். பாருங்கள், இந்த செங்குத்து வரும். ரைட். நாங்கள் யோசிப்போம் என்ன, இந்த கோல் நிலை குத்தாரிக்கு இப்படி தான் மருதாக்கம் வரும்னு சொல்லி. அப்படி வருமா? வராது. மருதாக்கம் எப்பயும் செவ்வன் மருதாக்கம் தான். சரி, செங்குத்தாக தான் தாக்கும். சரி, இப்போ செங்குத்தாக மருதாக்கம் தாக்குதுன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், எங்களுக்கு தெரியும் ஆறுங்கிற மருதாக்கம் ஒண்டிக்கு இங்கே டீங்கிற இழுவை இருக்கு. அப்போ 2 விசைகளின் கீழ் இங்கே சமநிலை இந்த கோல். அப்போ 2 விசைகளின் கீழ், அதுவும் சமாந்தரம் இல்லாத 2 இல்லை, அடுத்தது கோல்ற திணிவு mgயும் தாக்கும். அப்போ 3 விசைகளின் கீழ் சமநிலை இங்கே நடக்குது. அதில் இது சமாந்தரமானதா சமாந்தரம் இல்லாததா? சமாந்தரம் இல்லாத 3 விசைகள் அப்படின்னு சொன்னால் நிபந்தனை என்ன இருக்கணும்? ஒரே தளத்தில் 3 விசைகளும் இருக்கணும். 2 விசைகளில் கூட்டுத்தொகை 3வது விசைக்கு சமனாய்க்கணும். அடுத்தது 3 விசைகளை இணைக்கும் கோடானது ஒரே தாக்கல் புள்ளியினூடாக போகணும். அப்படிங்கிற தியரின் அடிப்படையில் பாருங்கள், இப்போ நாங்கள் 6ங்கிறத இணைப்போம், 6ங்கிறத நீட்டுவோம். 6 நான் பின்பக்கமாக நீட்டுறேன், டீங்கிறதையும் நான் நீட்டுறேன் பின்பக்கமாக. இப்போ நீட்டினா ரெண்டும் சந்திக்கிற புள்ளி எதுவோ அந்த புள்ளிக்கு நேராக தான் கட்டாயம் என்னைக்கணும், அந்த புள்ளியில் தான் mg தாக்கணும். அதுவும் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்கணும். அப்போ நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்கணும்னா நான் அதை நீட்டின எங்கே வரும் பாருங்கள், ஏயில் சந்திக்கிற மாதிரி வரும். அப்போ ஏயில் சரியாக நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தாக்குறதால இந்த 3 விசைகளும் ஒரே தாக்கல் புள்ளியை சந்திக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் சமநிலை எப்படி வரும் பாருங்கள். இந்த கீழ் நோக்கி mg தாக்கும், இங்கால சைடுக்கு 6ங்கிற மறுதாக்கம், இங்கால சைடுக்கு டீங்கிற இழுவை. இப்படியான கேள்விகள் நாங்கள் இப்படி தான் செய்ய வேணும். சரி, ரைட். அப்போ இதில் ஆன்சர் எத்தனாவது வரும்? ஏங்கிற ஆன்சர் முதலாவது. அடுத்த கேள்வி பாருங்கள், ஒரு பாக்கு வட்டியிற படத்தை காட்டிக்கங்க. சரி, அப்போ ஒரு பாக்கு வட்டியிற 2 முடிவிடங்கள் காணப்படும். என்ன இதில் ஒரு சைடுக்கு நாங்கள் எஃப்ங்கிற விசையை ஒன்றை வழங்குகிறோம். இது உண்மையாகவே 2 சைடுக்கும் தான் வழங்குகிறோம். நாங்கள் இங்கே ஒரு சைடுக்கு தான் கணக்கெடுக்க ஒரு பக்கத்தில் உள்ள விசையை தான் எங்களுக்கு கேள்வி காட்டிக்காங்க. பாருங்கள், ஒரு பக்கத்தில் உள்ள விசை. இப்போ பாருங்கள், எஃப்ங்கிற விசை தொழிற்படுத்தப்படுது எவ்வளோ டிஸ்டன்ஸில். இங்கே நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பாக்குவட்டியில் பாக்கு காணப்படுது. இந்த பாக்குக்கு நாங்கள் வழங்குற இந்த எஃப்ங்கிற விசை இருக்குதானே, பாக்கோட அந்த டச் பண்ணிக்கிற இடத்துல இருந்து 5 L தூரம். பாக்கு வந்துட்டு இந்த இந்த சுழற்சி புள்ளியிலிருந்து L தூரம். நிறைய பேர் 5 L இருக்கி அப்போ எஃப்ண்டா 5F மடங்காக்கி போகும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. உண்மையாக இது பிழையான கான்செப்ட். எங்களுக்கு கட்டாயம் நாங்கள் எப்படி கணக்கு செய்கிறோம், உதாரணமாக இங்கே பாக்கு நறுக்கப்படுதுன்னு சொன்னால் இங்கே நாங்கள் கொடுக்குற எஃப்க்கு சமனாக இந்த பாக்கு மறுதாக்கம் ஒன்று இந்த இடத்துல தொழிற்படுத்தும். அப்போ மறுதாக்கம் 6 வெளிநோக்கி தள்ளும். அப்போ அந்த 6 தான் இவர் பாக்குக்கு நாங்கள் வழங்குற எஃப் அறிக்க போகுது இல்லையா? அப்போ பாக்குக்கு நாங்கள் வழங்குற எஃப் தான் 6. உண்மையாக இந்த மருதாக்கம் இந்த பாக்கோட அடுத்த முடிவிடத்துக்கும் வரும். பாருங்கள், கீழுக்கு இருக்கிற முடிவிடத்துக்கும் இதே மாதிரி அது மருதாக்கத்தை வழங்கும் ஆர். அதே மாதிரி அது என்ன எஃப் ஒன்று வழங்குறதால. சரி, நாங்கள் அப்போ ஒரு பக்கத்தை மட்டும் கணக்கெடுக்க சொல்லிக்காங்க. நாங்கள் அப்போ ஒரு சைடை மட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த எஃப் வந்துட்டு எவ்வளோ வழங்கப்படுங்கிறது மருதாக்கத்தில் அணைக்கும். ஏன் ஆர் சமன் எஃப். இப்போ பாருங்கள், நான் இந்த பாக்குக்கு நான் இப்போ ஒரு தொகுதிக்கு தானே நான் என்ன செய்யலாம், சமநிலையை யூஸ் பண்ணலாம். இப்போ இது சமநிலைன்னு சொன்னால் இந்த ஏ பற்றி நான் சுழற்சி புள்ளியாக எடுக்க, ஏ பற்றி சுழற்சி புள்ளி. சரி, ஏ பற்றி நான் சுழற்சியை கருதினேன்டா மறுதாக்கமிக்கு தானே அது கோலில் தொழிப்படுறது. அதே போல் தான் எஃப்ங்கிறதும் கோல். அப்போ ஒரே கோல் தானே, ஒரே கோலுக்கு தான் நான் ஒரே ஊடகத்துக்கு தான் நான் விசை திருப்பத்தை யூஸ் பண்ணுறேன். சரி, பாக்குக்கு ஒரு விசை திருப்பம், அதுக்கு ஒரு விசை திருப்பம் அப்படின்ட்டு இல்லை. சரி, இப்போ பாருங்கள், அப்போ ஆரை கண்டுபிடிக்கணுன்னா அதான் எஃப் அறிக்க போகுது. சரி, இப்போ எஃப் அதாவது எஃப்எக்ஸ் அறிக்க போகுது. ரைட். அப்போ ஆர் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க சுழற்சி புள்ளி ஏயிலிருந்து எல் தூரத்தில், அது என்ன திருப்பம், இடஞ்சுழி திருப்பம். எஃப் ஆனது வலஞ்சுழி திருப்பத்தை ஏற்படுத்த போகுது ஏ பற்றி.
சரி, அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஆர் இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு எஃப் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, 5 எல்லும் அடுத்தது எல்லும் மொத்தமே தானே 6 எல் முழு நீளம். ரைட், இதெல்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் விட்டுருக்கிறேன். அப்போ 6 எல் முழு நீளம்னு சொன்னால் பாருங்கள், எஃப் இன்ட்டு 6Lங்கிற டிஸ்டன்ஸில் ஏ பற்றி. அப்போ ஏ பற்றி நான் திருப்பத்தை எடுத்துட்டேன். இது ரெண்டும் சமநிலையில் இருந்தால் தான் சமநிலை சாத்தியம். சரி, அப்படின்னு சொன்னால் ஆர் சமன் என்னென்று வரும், எல் வெட்டு பட்டிங்கன்னா 6F 6F. அப்போ நாங்கள் ஒரு எஃப்பாக கொடுக்குறது இங்கே 6F வந்துட்டு இங்கே பாக்குக்கு தொழிற்படுத்தப்படும். அப்போ மறுதாக்கம் RFன்னு சொன்னால் கட்டாயம் பாக்குக்கு வழங்கப்பட்ட விசை எப்படி இருக்கணும், RFஆக தான் இருக்கணும். ஆகவே தரப்பட்டதில் ஆன்சர் எத்தனாவது, 5வது. அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வியில் ஒரு பார்ட் வந்துட்டு டைப் பண்ண மிஸ் ஆகிட்டு. ரைட், இருந்தாலும் இந்த கேள்விக்கு நான் செகண்ட் ஆன்சர் போட்டவங்களுக்கு செகண்ட் ஆன்சர் கொடுத்திருக்கிறேன். ஆன்சர் வேறு ஆன்சர் போட்டவங்களுக்கு நான் ஓல் ஆன்சர் தான் போட்டிக்கிறேன். ஏன்னா கேள்வி கம்ப்ளீட் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அப்படி கொடுத்திருக்க தேவையில்லை. ஆனால் இப்போ டைப்பிங் மிஸ்டேக்குங்கிற சுட்டி நான் ஓல் ஆன்சர் கொடுத்தேன். நார்மலாகவே எங்களுக்கு விளங்குது என்ன கேள்வி எப்படி கட்டிக்க போகிறாங்க, PQங்கிறதுல தொழிற்படும் PQங்கிற கோல் மீது தாக்குகின்ற விசைகளின் வரிப்படம். அப்படி தானே, விசை வரிப்படம் தானே இந்த ஆன்சரும். அப்போ அதை வச்சே எங்களுக்கு இந்த கேள்வியே கேட்க தேவையில்லை. எங்களுக்கு நார்மலாக விளங்கணும், இதை தான் கேட்க வராங்க. ஆனால் கேள்வி மிஸ் ஆகிட்டுன்னு சொல்லி இருந்தும் ஓல் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஆன்சர் போட்டாங்களுக்கு நான் ஓல் மார்க் பண்ணலை, நான் சரியாக போட்டிக்கேன். அவங்க சரியாக திங்க் பண்ணிக்காங்க. ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், இது ஒரு ஏசி ஒன்று வச்சுருக்காங்க சுவரில் இருந்து வெளிநோக்கி. ஏன்னா இந்த அமைப்பு நாங்கள் பொதுவாக நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். சரி, அப்போ சுவரில் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கி, அதே மாதிரி கீழ் நோக்கி ஒரு கோல் ஒன்று சப்போர்ட்டுக்கு வழங்கப்பட்டிக்கு. இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த கோல் மீது தாக்குற விசைகள் என்னென்னு கேட்காங்க. பாருங்களா, இந்த கோல் வந்துட்டு எப்படியெல்லாம் தள்ளப்படும்ங்கிறத யோசிச்சோம்னா எங்களுக்கு இந்த சமநிலை சாத்தியமைக்கும். இப்போ பாருங்கள், கோல் வந்துட்டு இந்த திணிவு, அதாவது ஏசியோட எம்ஜியையும் தாங்கணும். அப்போ எம்ஜியை தாங்கிறதுக்கு இது விசை ஒன்று வழங்கும். அப்போ கோலுக்கு ஒரு மறுதாக்க விசை ஒன்று வழங்கப்படும். அப்போ வலி சீராக்கி ஏசியினால் இங்கே வழங்குகிற ஏர் கண்டிஷனரால் இந்த கோலுக்கு வழங்கப்படுற விசை கீழ் நோக்கி இருக்கும், ஏன்னா திணிவு விசை. அதே போல் இந்த கோல் வந்துட்டு எப்படி வெளிநோக்கி தள்ளப்படுமா இல்லையா, வெளிநோக்கின்னா இந்த கோல்ற இந்த PQங்கிற முடிவிடம் PQ, இந்த Pங்கிற முடிவிடம் பாருங்கள் வெளிநோக்கி தள்ளப்படும். என்ன அப்போ இந்த PQங்கிறது வெளிநோக்கி தள்ளப்பட்டன்னு சொன்னால் அதை எதிர்க்கும் வகையில் இருக்கணும்னு சொன்னால் கட்டாயம் Pயில் எப்படி விசை தொழிற்பட்டிக்கணும். ரைட், கோலில் வந்துட்டு எதிர் திசையில் விசை தொழிற்பட்டிக்கும். ரைட், அதே போல் ரைட், இப்போ பார்ப்போம் இந்த கியூங்கிற முடிவிடம் என்ன நடக்கும். அப்போ இதில் வந்துட்டு Pங்கிற முடிவிடத்துக்கு காட்டப்பட்ட சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்ட திசையில்னு செய்யும் வலம் பக்கமாக விசை தாக்கும். சரி, அதை விலகி போகிறத தடுக்கும் முகமா. இதே போல் கியூங்கிற முடிவிடத்தை பாருங்கள், இந்த கோல் கீழ் நோக்கி ஒரு விசை வந்து சுவருக்கு வழங்கும். அப்படின்னு சொன்னால் சுவர் வந்துட்டு இதுக்கு என்ன செய்யும், கியூவுக்கு மேல் நோக்கி ஒரு விசை ஒன்று தொழிற்படுத்தும். அடுத்தது சுவரால் ஒரு மறுதாக்கம் ஒன்று தொழிற்படுத்தப்படும். ஆகவே இதை படத்தை காட்டுறது எத்தனாவது, 2வது ஆன்சர் ஆகிக்க போகுது. சரி, அப்போ இதில் தொழிற்படுற விசைகள் இப்போ வலி சீராக்கியால் இதுக்கு வழங்கப்படுற விசையும், அடுத்தது இதுக்கு வந்துட்டு உராய்வு விசை, இது உராய்வு விசைன்னு சொல்லலாம். கியூவுக்கும் உராய்வு விசை, அதாவது உராய்வு விசைன்னு சொன்னால் அந்த கியூ கீழ் நோக்கி விழுகிறத தடுத்து சுவர் மேல் நோக்கி தாங்கி பிடிக்கணும். ஏன்னா அப்போ கோலுக்கு சுவர் கோலுக்கும் மேல் நோக்கி வழங்கும். சரி, ஆனால் சுவருக்கு கோல் வந்துட்டு கீழ் நோக்கி வழங்கும் இல்லையா, உள் நோக்கி வழங்கும். அதே போல் தான் வலி சீராக்கி மேல் நோக்கியும் வெளி நோக்கியும் வழங்கும். சரி, ரைட். அடுத்த வினா பாருங்க, ஒரு
விசை தொகுதி ஒன்று காட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கோணங்களில் தாக்குற, ஒரு தளத்தில் தாக்குற, ஒரு புள்ளியில் எல்லாம் சந்திக்கிற விசைகள். அப்போ இதில் விலையுள் விசை இந்த திசையையும் விலையுள் விசையிற பெருமானத்தையும் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நாங்கள் எங்களுக்கு இந்த கோணங்கள் பெருமானங்கள் தரப்படலைன்னு சொன்னால் நாங்கள் அந்த விசைகளை பருமன் அடிப்படையில் வெட்டி இணைகரங்கள் மூலமாக பூர்த்தி செஞ்சு செய்யலாம். உதாரணமாக இந்த 8 நியூட்டன் 16 நியூட்டன் என்றால் இது ரெண்டு விலையுள் எப்படி வரும்? இது ரெண்டு ஒரு இணைகரமாக பூர்த்தி செய்கிற. அப்போ உதாரணமாக ஏஆர் என்று சொன்னால் ஏஆர்ங்கிற அந்த பக்கத்துக்கு சமாந்தரமாக எஸ்கியூங்கிற ஒரு பக்கம் ஒன்று நாங்கள் பூர்த்தி செய்கிறேன். அதே போல் கியூஆரும் ஏஎஸும் சமாந்தரமாய்க்கும் வண்ணம் ஒரு பக்கம் உண்டு. சரி, அப்போ இப்போ இணைகரம் பூர்த்தியா? இணைகரம் பூர்த்தின் தான் அந்த இணைகரத்தின் மூளை விட்டம் எதுவோ அந்த மூளை விட்டத்தின் வழியே விலையில் விசையிட பெருமானம் காணப்படும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு ரெண்டு விசைகளை சேர்த்து நாங்கள் இணைகரத்தை பூர்த்தி செஞ்சு அதில் விலையுள்ள நோட் பண்ணி நாங்கள் விலையில் விசையை காணுவோம். இது பெருமானங்கள் தரப்படலண்டா. இப்போ இந்த கேள்வியில் பாருங்கள், எங்களுக்கு பெருமானங்கள் சரியாக தந்திருக்காங்க, வழங்குதா? அப்போ திசை மட்டும் கேட்கலைங்க, பெருமானங்களையும் சேர்த்து கேட்காங்க. அப்போ நாங்கள் இங்கே ஒவ்வொரு விசைகளையும் நிலைக்குத்து கிடைக்கூறுகளாக பிரிப்பெடுக்கணும். ஏன்னா இப்போ உதாரணமாக 6, அதாவது ஏஆருங்கிற திசையை நோக்கி தாக்குற 16 நியூட்டனை நான் நிலைக்குத்தாக பிரிப்பும் எடுக்கலாம், கிடையாகவும் பிரிப்பெடுக்கலாம். கிடையாக பிரிப்பெடுத்தேன்டா 16 கொஸ் 30 வரப்போகுது. கொஸ் 30 எத்தனை? வர்க்க மூலம் 3 3/2 அப்படின்ட்டு சொன்னால் 2ம் 16 பட்டு படிச்சுன்னா 8 வர்க்க மூலம் 3. ஏன்னா அப்போ கிடையாக வந்துட்டு இப்போ நான் 16 நியூட்டனை பிரிச்சிட்டேன். 8 வர்க்க மூலம் 8 வர்க்க மூலம் 3. அதே மாதிரி நிலைக்குத்தாக வந்துட்டு என்னென்னு வரும்? 16 sin 30. sin 30 பெருமானம் எத்தனை? அரை. அப்படின்ற அரையால் பெருக்கின எத்தனை? 16 தர அரை 8. அப்போ மேல் நோக்கி இது 8 நியூட்டன் அப்படின்னு சொன்னால் அந்த 16 நியூட்டன் இப்போ வெட்டலாம். இதே போல் ஒவ்வொரு விசைகளையும் நான் குறிச்சா சரி. இப்போ பாருங்கள், 5 நியூட்டன் 30 பாகை கோணத்தில் தாக்குது, மேல் நோக்கி 30 பாகை கோணத்தில் ஒரு 5 நியூட்டன். இதில் 2 நிலைக்குத்து கூறுகளும் வெட்டுப்பட்டு சமனாயிரும். ஏன் எதிர திசையில் வரும் அந்த 2 நிலைக்குத்து கூறுகளும். அப்போ அதை காண தேவையில்லை. அப்போ 2 கிடைக்கூறுகள் என்ன வரும்? உதாரணமாக 1 வந்துட்டு என்ன வரும்? 5 கொஸ் 30. 5 கொஸ் 30 5 வர்க்க மூலம் 3/2 அப்படின்னு சொன்னால் இதுவும் 5 வர்க்க மூலம் 3/2. இந்த ஏடிங்கிற இந்த விசை டீங்கிற விசை இருக்குதானே, அதுவும் 5 வர்க்க மூலம் 3/2. அப்போ 5 வர்க்க மூலம் 3/2ங்கிறது என்ன? 2ஆல் பெருக்கினா 5 வர்க்க மூலம் 3 வரப்போகுது ஆன்சர். சரி, அப்போ இது 2 விலையில் என்ன? 5 வர்க்க மூலம் 3. நிலைக்குத்துக்கு ஒரு 0 ஆயிரும். அப்போ அதில் விலையிலும் 0. இப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் தான் காணப்படுது. நிலைக்குத்தாக பாருங்கள் என்னென்ன விசை இருக்குது? கீழ் நோக்கி எஸ்ங்கிற விசை 8 நியூட்டன், மேல் நோக்கி 8 நியூட்டன். ஏன்னா அப்போ 2ம் ஈக்குவலாகி இல்லாமல் ஆயிடும். அப்போ நிலைக்குத்தாக இந்த விசைகள் மிகா இல்லை. ஆகவே கிடையாக மட்டும் விசைகள் தாக்குது. கிடையாக வெளிநோக்கி, அதாவது 8 இடப்பக்கமாக 8 வர்க்க மூலம் 3, இங்கால வலப்பக்கமாக என்னென்ன விசை? 12 வர்க்க மூலம் 3. நாங்கள் கண்ட விலையில் வந்துட்டு 5 வர்க்க மூலம் 3. அப்போ இதில் விலையில் என்ன? 12 மஞ்சும் 17 வர்க்க மூலம் 3 வலப்பக்கமாக, இடப்பக்கமாக 8 வர்க்க மூலம் 3 கழிச்சாலத்தின 9 வர்க்க மூலம் 3 நியூட்டன். விலையுலாக எந்த திசை பக்கம்? அதாவது பி ஓபி ஏபிங்கிற திசை பக்கம், ஏ இருந்து பியை நோக்கி. அப்போ தரப்பட்ட ஆன்சரில் எது? முதலாவது ஆன்சர் சரியானது. அடுத்த இறுதி வினா பாருங்க, 14வது வினா. ஒரு கோல் ஒன்று, ஒரு சீரான சட்டம் ஒன்று 3 மீட்டர் 3 மீட்டர் இடைத்தூரத்தில் 2 ஆப்பூக்களால் தாங்கப்படுது. 3 மீட்டர். இதில் வெளிப்பக்கம் 3 மீட்டர். இது மொத்தம் 10 மீட்டர் நீளமான கோல் ஒன்று சொன்னால் அப்போ எங்களுக்கு விளங்குது இங்கால பக்கம் சைடுக்கு நீளம் எதுனா 4 மீட்டர். சரி, அப்போ இது வெளிப்படையாக எங்களுக்கு விளங்குது. சரி, இப்போ இந்த கோல் வந்துட்டு 20 கிலோகிராம் திணிவுடைய கோல், அதுவும் சீரான கோல் ஒன்று சொல்லப்படுது. சீரான சட்டம். அப்போ சீரான சட்டம்டா சரியாக இதில் மையத்தில் வந்துட்டு என்ன தாக்கும்? நிறை விசை எம்ஜி தாக்கும். எம்ஜி எத்தனை? 20 கிலோகிராம். நான் கிலோகிராம்லேயே போகிறேன். அப்போ எங்களுக்கு ஆன்சர் கிலோகிராம்லேயே வரும், நியூட்டனுக்கு மாற்றலை. சரி, அப்போ 20 கிலோகிராம்னு சொன்னால் இது எத்தனை? அதாவது இங்கே ஒரு சைடுக்கு இருந்து இப்போ இடது சைடில் இருக்கிற முனை, இப்போ நான் இந்த முடிவெடுத்த ஏபிங்கிற கோல்னு சொன்னால் பி முடிவிடத்திலிருந்து இந்த ரெண்டாவது ஆப்பு இருக்குது தானே, முதலாவது ஆப்பு ரெண்டாவது ஆப்பு சைடுக்கு மொத்தமாக 5 மீட்டர் தூரத்தில் காணப்படும்.
அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இங்கால இது அதாவது ஏ முடிவிடத்துலேருந்து இது போல 4 மீட்டர். அப்போ இது எத்தனை ஆகும் 1 மீட்டர் இடைத்தூரம் புவியீர்ப்பு மையம். சரி, அப்போ எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் இந்த ஏங்கிற ஆப்பு முதலாவது ஆப்பிலிருந்து எவ்வளோ தூரம்னு நாங்கள் சொல்லியாச்சு. ஆப்பு எங்களுக்கு தந்திக்காங்க XYன்னு எடுக்க சொல்லி. சரி, அப்போ எக்ஸுங்கிற ஆப்புலேருந்து 1 மீட்டர் தூரத்தில் தான் புவியீர்ப்பு மையம் காணப்படும். சரி, அப்போ அது விளங்கிட்டு இப்போ பாருங்கள் தாங்கிகளின் மேல் கிடையாக தாங்கப்பட்டுள்ளது கோலின், இது போலின் இல்லை கோலின் சமநிலையை பாதிக்காது ஏயில் வைக்கக்கூடிய உச்ச திணிவு. அப்போ ஏங்கிற முடிவிடம் முனையில் நாங்கள் ஒரு திணிவு ஒன்று வைக்கணுமாம். அதில் மேக்ஸிமம் எவ்வளோ திணிவு வைக்கலாம்னு கேட்காரு. இப்போ எங்களுக்கு தெரியும் ஏயில் ஒரு திணிவை வைக்கிற டைமில் கட்டாயம் இப்போ ஏங்கிற திணிவை வைக்கிறதுக்கு முதல்ல இந்த திணிவால் வந்துட்டு எக்ஸில் ஒரு மறுதாக்கம் ஒன்று வந்திக்கும் R1 RX, அதே மாதிரி வையில் ஒரு மறுதாக்கம் வந்திக்கும் RY. இப்போ ஏயில் நாங்கள் ஒரு திணிவை வச்சோம்னு சொன்னால் இந்த கோல்ற திணிவு இருக்குதானே, இதை விட இந்த ஏயில் வைக்கிற திணிவு கூடிய திருப்பத்தை ஏற்படுத்தினால் மட்டுமட்டாக வந்துட்டு எது பற்றி திருப்பம் இப்போ நிகழ ஆரம்பிக்கும், எக்ஸ் பற்றி திருப்பம் நிகழ ஆரம்பிக்கும். உதாரணமாக ஏ நல்ல கூடின ஒரு திணிவாக இருந்து அப்போ இது இடது பக்கமாக சுழல் இடஞ்சுழி திசையாக சுழல் எத்தனிச்சால் எக்ஸுங்கிற இந்த ஆப்பு சார்பாக எக்ஸ் இடது பக்கமாக சுழல் எத்தனிக்கும். அப்படி சுழல டைமில் கட்டாயம் RY வந்துட்டு என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டு போய் பூஜ்ஜியத்தை அடையும். ஏன், தொடுகையிலிருந்து எழும்பிடும். அப்போ வைங்கிற ஆப்புல கோல் தொடுகை உருமா மட்டுமட்டாக தொடுகை உராது. அப்போ இந்த இடத்துல RY 0. அப்போ நாங்கள் RYயை நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. இப்போ எங்களுக்கு இந்த வைக்கக்கூடிய திணிவோட மேக்சிமம் பெருமானம் எவ்வளோன்னு தானே கேட்காங்க. எங்களுக்கு இப்போ RX வந்துட்டு இப்போ புதிய ஒரு பெருமானமே எங்களுக்கு இப்போ RY வருமா வராது. அப்போ RX வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி திணிவு அதோட மறுதாக்கம் கூடும். ஏன், எல்லா திணிவும் வந்துட்டு RXல தான் தொழிற்பட போகுது. அப்போ RX சார்பாக நான் எடுத்தேன்னா எனக்கு RXற பெருமானம் தெரிய தேவையில்லை. அப்போ நான் RXயில் இருக்கிற எக்ஸுங்கிற புள்ளி பற்றி ஆப்பு பற்றி நான் திருப்பம் எடுத்தேன்னுன்றா இங்கே வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, RYங்கிற மறுதாக்கம் இல்லை, RXங்கிற மறுதாக்கம் வருமா வராது. ஏன், R0 அதில் 7 அதாவது அந்த புள்ளி பற்றி இருக்கிறதால அது அந்த புள்ளியினூடாக RXால் திருப்பம் ஏற்படுத்தப்படாது. ஆனால் நிறைய விஷயம் இருக்கும், மறுதாக்க விசை இருக்கும். ரைட், இப்போ 20 கிலோகிராமும் இந்த நாங்கள் வைக்க வேண்டிய ஏயில் வைக்க வேண்டிய உச்ச திணிவு அதில் MGங்கிற திணிவும் தான் காணப்பட போகுது. அப்போ இதுக்கு நாங்கள் டிரெக்டாகவே தொடர்பு யூஸ் பண்ணலாம். எக்ஸ் பற்றி திருப்பம் எடுக்க விட்டால 20 கிலோகிராம் எவ்வளோ 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாக்குது, அது சமநிலைக்கு ரெண்டும் சமன் அறிக்கணும். 2 திருப்பங்களும் இடஞ்சுழி வலஞ்சுழி திருப்பங்கள். ஆகவே இப்போ பாருங்கள் MGங்கிற திணிவு அதாவது எம்ங்கிற திணிவு தர நான் இந்த G எடுக்க வேணாம். சரி, நான் நிறைய தான் போட்டேன். அப்போ எம்ங்கிற திணிவு 4 மீட்டர் தூரத்தை தாக்குது. அப்போ எம் சமன் எத்தனை வரும், 5 கிலோகிராம். அப்போ ஆன்சர் எத்தனாவது, 5வது. அடுத்ததாக நாங்கள் எஸ்ஏ வினாவை பார்ப்போம். அதில் ஏ பார்ட் உருவானது உருவில் வந்துட்டு ஒரு ட்ரொல்லி ஒன்று காட்டப்படுது. அப்போ இந்த ட்ரொல்லி எப்படி படம் நான் எங்களுக்கு விளங்குற மாதிரிக்கு இருந்தா 2 முன் சில்லு பின் சில்லுண்டு 2 டயர்களுக்கு இதில் முன் சில்லால் Qங்கிற மறுதாக்கம், பின் சில்லால் Pங்கிற மறுதாக்கம், இதில் கைப்பிடி காணப்படுது. ரைட், அப்போ இந்த கைப்பிடி ஏ என்று தரப்பட்டிக்குது. இப்போ முதலாவது கேள்வி பாருங்கள். அப்போ இதில் ட்ரொல்லியில் காணப்படுற மொத்த நிறை வந்துட்டு 160 நியூட்டனாம். அப்போ 160 நியூட்டன்ங்கிற நிறையை நான் குறிக்கேன். அப்போ இதுக்கு இடைப்பட்ட இடைத்தூரங்களை தந்திருக்காங்க 10, அடுத்தது 40, 50 தரப்பட்டிக்குது. சரி, இப்போ பார்ப்போம். இது ஏங்கிற ஏங்கிற முடிவிடத்துலேருந்து இந்த 10ங்கிறது. சரி, அடுத்த 40 அந்த டயர்லேருந்து. ரைட், இப்போ இந்த அளவீடுகள் தரப்பட்டிக்குது. சரி பாருங்கள், முதலாவது புவியீர்ப்பு மையம் என்றால் என்னங்கிற டெஃபினிஷன் கேட்டீங்க. புவியீர்ப்பு மையம் என்று சொன்னால் ஒரு பொருள் எடுப்போம். சரி, ஒரு பொருள் எடுத்தோம்னா அந்த பொருளை ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளாக நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளாக அலகு திணிவுகளாக பிரித்தோம்னா இந்த ஒவ்வொரு திணிவுகளும் என்ன நடக்கும்னா கவரப்படும், என பூமியினால் ஈர்க்கப்படும். இந்த ஒவ்வொரு திணிவுகளும் பூமியினால் ஈர்க்கப்படும். இந்த ஈர்க்கப்படுற ஒவ்வொரு திணிவுகளும், அதாவது இது புவியீர்ப்பு விசை என,
இப்படி ஒரு பொருளை தாக்குற எல்லா புவியீர்ப்பு விசைகள விலையுள் புவியீர்ப்பு விசை தாக்குற புள்ளி தான் புவியீர்ப்பு மையம். அப்போ இங்கே முக்கியமாக வேணும் புவியீர்ப்பு விசைகளின் விலையுள் தாக்குகின்ற புள்ளிங்கிற அந்த வார்த்தை வேணும். சரி, அப்போ இந்த வார்த்தையை தான் நான் கவனிச்சுக்கிறேன். அப்போ அது எழுதாதவங்களுக்கு பிழை போட்டிக்கிறேன். இது ரிலேட்டடான வேறு மாதிரி எழுதினாக்களுக்கும் சரி போட்டிக்கிறேன். சரி, ஆனால் நீங்கள் செல்லும்போது இப்படி சரியாக இந்த டெஃபினிஷனை விளங்கி சொல்ல பாருங்கள். இப்போ அடுத்த பார்ப்போம். PQ ஆகியன முறையே பின்சில்லு முன்சில்லு ஆகியவர்களுக்கு நிர்ணயம் வழங்கப்படும் மறுதாக்க விசை. அப்போ PQவை காணட்டாம்டு அடுத்த வினா. சரி, இப்போ பாருங்கள் PQவை காண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியான வழி என்ன? PQவுக்கு காண்றதுக்கு முதலாவது Pயை காணப்போகிறோம்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன்டா Q பற்றி திருப்பம் எடுக்கிறேன். அப்போ Q வருமா? Qங்கிற விசை வராது. ஏனைய விசைகள் என்ன? நிறை விசை, Pங்கிற விசை. அப்போ Q பற்றி நான் திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு எப்படி வரப்போகுது? P தர எத்தனை? 90. 40 சக 50 மொத்த நீளம் Qவிலிருந்து மொத்த நீளம் 90 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர்லேயே போடுறேன் நான். அப்போ வெட்டுப்பட்டு போயிடும். சமன் என்னென்று வரும்? அடுத்தது 160 நியூட்டன் நிறை. அது வந்துட்டு எவ்வளோ தூரம்? 50 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அப்போ இந்த இரண்டு திருப்பங்களும், அதாவது 160 நியூட்டன் இடஞ்சொலி திருப்பம், அடுத்தது P வந்துட்டு என்ன? வலஞ்சொலி திருப்பம். அந்த ரெண்டு திருப்பங்களும் சமனாகினாத்தான் இந்த பொருள் சமநிலை சாத்தியம். என்ன அப்போ சமநிலை அறிக்குதுன்னு சொன்னால் அந்த ரெண்டையும் சமப்படுத்தலாம். அப்போ சமப்படுத்தினா என்ன வரும் எங்களுக்கு ஆன்சர்? P சமன் 800/9, அதாவது 0 வெட்டுப்பட்டு போக 800/9 நியூட்டன் என்ற விசை வரப்போகுது. அப்போ இதை சுருக்கி நீங்கள் இந்த ஆன்சர் உங்களுக்கு வரும் 88.89 நியூட்டன் என்று ஆன்சர் வரப்போகுது. சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். அப்போ எங்களுக்கு இப்போ P வேணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? Q வேணும்னு சொன்னால் P பற்றி திருப்பம் எடுக்கணும். அப்போ நான் P பற்றி இப்போ திருப்பம் எடுத்து பாருங்கள். அப்போ என்னென்னு வரும்? Q தர, அப்போ P பற்றி Q வந்துட்டு 90, அதே 90 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கி சமன் அங்கே 160 நியூட்டன் மொத்த நிறையானது எவ்வளோ தூரத்தில் இடை தூரத்தில் எங்களுக்கு தெரியும்? 40, அதாவது பின்சில்லிலிருந்து 40. ஏன்னா அப்போ 160 தர 40 வரப்போகுது. ஆகவே Q சமன் என்று வரும் 71.1 நியூட்டன் என்று ஆன்சர் வரும். அடுத்து அப்போ ரெண்டாவது வினா. சரி, இப்போ மூன்றாவது வினா பார்ப்போம். முன் சில்லுகளை நிலத்திலிருந்து உயர்த்துவதற்கு நிலைக்குத்தாக கைப்பிடி ஏக்கு வழங்கப்பட வேண்டிய விசையின் குறைந்தபட்ச பெருமானம். இப்போ பாருங்கள், இந்த கேள்வி செய்கிறதுக்கு இப்போ முன் சில்லை உயர்த்த போகிறாங்கன்னு சொன்னால் இந்த முன் சில்லு தரையில் படுமா? தரையில் படாது. அப்போ தரையிலிருந்து படாதுன்னு சொன்னால் Qங்கிற விசையே இப்போ வராது. அப்போ Pங்கிற விசை முன்னே இருந்த P விசையாக வரும்? இல்லை. இதான் நீங்கள் இந்த நிறைய பேர் வந்துட்டு விடக்கூடிய மிஸ்டேக். அதாவது இப்போ இந்த Q வந்துட்டு ஏற்கனவே 160 நியூட்டன் Qவுக்கும் Pக்கும் அந்த இடைத்தூரம் 40-50க்கு அந்த விகிதத்துக்கு ஏற்ப பிரிஞ்சு போயிருக்கும். ஆனால் இப்போ Q அறவே இல்லாமல் போனதால் Pட விசை மாறப்போகுது. 70 முதல் இருந்த அதே 88.89 நியூட்டன் என்று இருக்குமா? இல்லை. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் விட்டுருக்கீங்க. அப்போ பாருங்கள், ஏயினால் வழங்கப்பட வேண்டிய விசையை காண்றதுக்கு நாங்கள் இப்போ எது பற்றி திருப்பம் எடுக்கணும்? எங்களுக்கு P தானே தெரியும். இப்போ P மாறிடு. அப்போ P வரக்கூட சமன்பாட்டில். அப்போ நான் P பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன வரப்போகுது? ஏயில் தாக்குற விசையை நான் Fன்னு எடுத்தேன்னுண்டா அப்போ F இன்ட்டு P பற்றி திருப்பம் எடுக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஏ, அதாவது F நாங்கள் காண வேண்டிய விசை 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இங்கால நிறை விசை 160 நியூட்டன், இது 40 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் தொழிற்படுது. ஆகவே F சமன் என்னென்னு வரும்? 16 4 64 640 நியூட்டன் என்று ஆன்சர் வரப்போகுது. ரைட். அப்போ இதான் இதுக்கு முறை. அப்போ Qங்கிற விசை வராது. Pங்கிற ஏற்கனவே கண்ட விசையை நாங்கள் அப்ளை பண்ண இயலாம். ஏனென்றா Q இல்லாததினால Pக்கு தான் பெரும்பான்மையான மறுதாக்கம் போக போகுது. அப்போ இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு மறுதாக்கம் வந்துட்டு என்ன? நாங்கள் சமநிலையை கருதினோம்னு சொன்னால் மொத்த கீழ் நோக்கிய விசை 160 நியூட்டன் சக இங்கால F நாங்கள் 640 நியூட்டன். இது ரெண்டும் கூட்டிய மேல் நோக்கிய மறுதாக்கம் Pயில் சொல்லிப்படும். அப்போ Pயில் வந்துட்டு இருக்கிற மறுதாக்கம் 800 நியூட்டனாக இருக்க போகுது. ரைட். அப்போ நாங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சோம்னா சரி. அப்போ இப்போ வந்துட்டு அதே 88.89 நியூட்டனா? இல்லை, வராது. சரி, இப்போ அடுத்தது பார்ப்போம். அப்போ மூன்றாவது. சரி,
முன் சில்லை விட பின் சில்லை உயர்த்துவதற்கு எவ்வளவு குறைந்தபட்ச விசை பிரயோகிக்கப்பட வேண்டும், இதுக்கு கணிப்புகள் அவசியமில்லை என்று கணிப்புகள் அவசியமில்லை. அப்போ கணிப்பீடு செய்ய தேவையில்லை. கணிப்பீடு செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் கணிப்பீடு செய்ய தேவையில்லை. பாருங்கள், இப்போ இதில் வந்துட்டு முன் சில்லை விட பின் சில்லை உயர்த்துவதற்கு எவ்வளவு குறைந்தபட்ச விசை பிரயோகிக்கப்பட வேண்டும். இந்த கேள்வி செய்கிறதுக்கு பாருங்கள், இப்போ முன் சில்லை விட பின் சில்லை உயர்த்துறன்னு சொன்னால் நாங்கள் எஃப் எப்படி பிரயோகிக்கணும், மேல் நோக்கி பிரயோகிக்கணும். அப்போ தான் பின் சில்லு தரையிலிருந்து எழும்பும். அப்போ பின் சில்லை நாங்கள் எழுப்புறதுக்கு நான் அதே எஃப்ங்கிற விஷயம் பிரயோகிக்கணும்னு எடுத்துக்கொண்டால் எனக்கு திருப்பம் என்ன வரும் பாருங்கள். இப்போ நான் எது பற்றி திருப்பம் எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு நிலத்திலிருந்து பின் சில்லு உயர்த்தப்பட போது அப்போ பிங்கிற மறுதாக்கம் வராது, கியூ மாத்திரம் தான் வரப்போதோ. அப்போ நான் கியூ பற்றி திருப்பம் எடுக்கிறதுக்கு நிறை விசை வந்துட்டு கியூவுக்கு 50 சென்டிமீட்டரில் இருக்கு. அதே வேளை உங்களுக்கு வழங்க வேண்டிய எஃப் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்கள், 100 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கு பாருங்கள். அப்போ 100 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிறதால கட்டாயம் ஏற்கனவே பின் சில்லை உயர்த்துறதுக்கு வழங்க வேண்டிய முன் சில்லை உயர்த்துறதுக்கு வழங்க வேண்டிய விசை நாங்கள் ஏற்கனவே கண்ட 640 விட இந்த விசை எஃப் ஆனது எப்படி இருக்கணும், குறையத்தான் இருக்கணும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் இந்த விசை திருப்பத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது நிறை விசை 160 நியூட்டன் உருவாக்குகின்ற திருப்பமிக்கு தானே, அந்த திருப்பத்துக்கு சமன் செய்கிறதுக்கான இந்த எஃப் வழங்க வேண்டிய எஃப் ஆனது ஏயில் பிரயோகிக்கப்படுறது தானே, அது வழங்க வேண்டிய திருப்பத்துக்கு இந்த திருப்பம் எதில் தங்கியிருக்கும், இந்த டிஸ்டன்ஸில் தங்கியிருக்கும். அப்போ இந்த 100 சென்டிமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் கூடுது. முதல்ல பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்துட்டுன்னா பிக்கு வந்துட்டு 10 சென்டிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது 100 சென்டிமீட்டருக்கு ஆகுதுன்னா எஃப் வந்துட்டு நாங்கள் பிரயோகிக்க வேண்டிய விசை குறைவடையும். ஏன்னா அப்போ இதுக்கு காரணம் என்ன வரும், காரணம் வந்துட்டு அப்போ முன்சில்லானது ஏ என்ற கைப்பிடியிலிருந்து மிகவும் தொலைதூரத்தில் உள்ளதால் அதற்கு ஒரே அளவான முறுக்கத்துக்கு குறைந்த அளவான விசையே போதுமானது என்ற காரணம் இந்த காரணம் அடிப்படையில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தால் சரி. அடுத்தது பி பாட்டை பார்ப்போம். அடுத்தது பி பாட் வந்துட்டு ஒரு பெண் ஒரு நெம்புகோலை பயன்படுத்தி ஒரு கோலுண்டை பயன்படுத்தி ஒரு பாறையை உயர்த்த போகிறா, பாறையை நகர்த்த போகிறா. அப்போ அதுக்கு ஆப்பு தரப்பட்டிக்குது. ஆப்புக்கும் பாறைக்கும் இடைப்பட்டது 0.2 மீட்டர். ஆப்புக்கும் அந்த விசை பிரயோகிக்கின்ற அந்த பெண் அவக்கும் இடைப்பட்ட தூரம் 0.5 மீட்டர். அப்போ அவவால் பிரயோகிக்கப்படுற மொத்த விசை 600 நியூட்டன் தான். பாறையிட வெயிட் வந்துட்டுனா 1800 நியூட்டன். அப்போ இதுக்கு பல விதத்தில் செய்யலாம். உதாரணமாக பார்ப்போம். முதலாவது கேள்வி என்னென்னா, இந்த பெண்ணால் பாறையை உயர்த்த முடியவில்லையாம், அது சந்திக்காங்க. அப்போ முறையான கணிப்பீடுகளுடன் ஏன் இப்பெண்ணால் பாறையை உயர்த்த முடியவில்லை என விளக்குக. இப்போ இதை கணிப்பீடு செய்கிறதுக்கு நாங்கள் பல வழி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொருவரும் யூஸ் பண்ண வழிக்கு நான் முறையான வழின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் போட்டிக்கிறேன். இதில் பாருங்கள், நான் ஒரு வழி சொல்கிறேன். இதில் 1800 நியூட்டன்ங்கிற நிறை விசை இது தூக்கணும்னு சொன்னால், இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு பிரயோகிக்க வேண்டிய விசையை பார்ப்போம். அதாவது என்ன விசை பிரயோகிச்சா, அப்போ எஃப்ன்னு எடுக்கணும். ஆனால் 600 நியூட்டன் பிரயோகிக்காண்டு தரப்பட்டிக்குது. நான் அதை கணக்கெடுக்காமல் எஃப்ங்கிற விசைன்னு எடுக்கேன். சரி, அப்போ எஃப் வந்துட்டு 600க்குள்ளே வந்துட்டுன்னா சரி, அந்த பாறையை நகர்த்தேலும். ஆனால் எஃப் வந்துட்டு 600 விட பெருசாமன்னு சொன்னால் நகர்த்தேலுமா இல்லை, அவளை கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் 600 தான். ஆனால் அவக்கு எஃப்ங்கிற கூடிய விஷயங்கிறதால அப்போ நகர்த்தேலாமா போ. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். இது எளிய ஒரு விஷயம். பிவட் வந்துட்டு, அதாவது இங்கே சுழலிடம் தரப்பட்டிக்குது. இந்த சுழலிடத்தை பற்றி நான் திருப்பம் எடுக்கணும். அப்போ இதை நான் பி என்று சொல்கிறேன். பி பற்றி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் எஸ்ஏக்கு இப்படி ஒவ்வொரு வேர்டாக மென்ஷன் பண்ணால் மிச்சம் நல்லம். சரி, அப்போ பிவட் பற்றி அப்படின்ட்டு நீங்கள் போடணும். பிவட் பற்றி நான் திருப்பம் எடுத்தோம்னு சொன்னால் என்னென்னு வரும், எஃப்ங்கிற விசை 0.5 மீட்டர் தூரத்தில் தாக்குனா தாக்கினா என்ன இணை வருமோ அந்த இணை 1800 நியூட்டன் 0.2 தாக்குற வார இணைக்கு சமப்படுத்தணும். ஏன்னா அப்போ தானே மினிமம். அப்போ அதை விட கூடிய வழங்கப்பட்டால் நகர்த்தேலுமா ஹைக்கும். சரி, இப்படி சமனாக வழங்கப்பட்டால் நகர்த்தேலும். இப்போ பார்ப்போம். 0.2 0.5ன்னு சொன்னால் நான் முழு எண்ணில் மாத்திரன் 2 5. அப்போ எஃப் சமன் எத்தனை வரும், 3600 கீழ் 5. அப்போ 7 5 35
10 20 720 நியூட்டன். அப்போ உண்மையாக அந்த பெண் வழங்க வேண்டிய விசை வந்துட்டு 720 நியூட்டன். ஆனால் அவளை வழங்கப்படுறது எவ்வளவோ 600 நியூட்டன். அப்போ 720 நியூட்டன் வந்துட்டு 600 நியூட்டனை விட பெரியதுங்கிறதால இவளால் தூக்க முடியாமல் போகும். இந்த காரணம் எழுதியிருந்தால் அதுக்கு மார்க்ஸ் போட்டிக்கிறேன். சரி, அப்போ இது முதலாவது. அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், 600 நியூட்டனுக்கு ஏற்ப இங்கே வந்துட்டு வார இணைக்கு ஏற்ப என்ன மருதாக்கம் இந்த கோளால் வழங்கப்படுங்கிறத பார்க்குறேன். அப்போ அந்த மருதாக்கம் இந்த 1800 நியூட்டனை விட குறைவு என்று நாங்கள் நிறுவினோம்னா தூக்க இயலுமைக்குமா? தூக்க முடியாது. சமனாக இருந்தால் தான் தூக்க இயலுமாக இருக்கும். சரி, அப்போ இப்படியும் நிறுவேலும், நான் இந்த குறிப்பிட்ட மாதிரியும் நிறுவேலும். சரி, இப்போ ரெண்டாவது கேள்வி பாருங்கள். இப்பெண் பாறையை உயர்த்துவதற்கு சாத்தியமாக்க இவ்வாரண ஒழுங்கமைப்பில் செய்யக்கூடிய மாற்றங்கள். அப்போ இதில் பாருங்கள், எங்களுக்கு இந்த பாறை ஏற்படுத்துகிற இணைக்கு சமனான இணை வழங்க இயலாமல் போனது தானே இந்த பெண்ணால் காரணம். அப்போ இதுக்கு நாங்கள் நிறைய காரணம் சொல்லிடும். முதலாவது, இந்த பாறையிட வந்துட்டு, அதாவது இந்த ஆப்புக்கும் இந்த பாறைக்கும் இடையிலான தூரத்தை நாங்கள் குறைச்சோம்னா இந்த பாறையால் வழங்கப்படுற இணை வந்துட்டு குறையுமா இல்லையா? அதாவது 1800 நியூட்டன் தர தசம் 2 இல்லாமல் இதை குறைச்சோம்னா இணை குறையும். அப்போ எஃப் வந்துட்டு குறையுமா இல்லையா? அது ஒரு வழி. அல்லது நாங்கள் அந்த தசம் 5ங்கிற மீட்டர், அதாவது அந்த ஆப்புக்கும் அந்த பெண்மணிக்கும் இடையிலான தூரத்தை அதிகரிக்க செய்யுது. அப்போ அதிகரிக்க செஞ்சோம்னு சொன்னால், இப்போ இந்த தூரம் அதிகரித்தா நாங்கள் பிரயோகிக்க வேண்டிய விசை வந்துட்டு குறையுமா இல்லையா? குறைய விசை. அப்போ ஏன்னா நாங்கள் குறைய விசை கொடுத்தாலே இந்த தூரம் அதிகங்கிறதால அந்த பாறை ஏற்படுத்துகிற இணைக்கு சமனான இணையை பெற்றுக் கொடுக்கும். சரி, அது ஒரு வழி. அப்போ 2 வழி, இந்த 2 வழியும் எழுதினா ஆன்சர் சரி கொடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் இந்த ஆன்சர் எழுதிக்காங்க. இதை எதிர்பார்த்து தான் நான் இதை கொடுத்தேன். பாருங்கள், அதாவது அந்த பெண்ணினால் வழங்கப்படுற விசையை அதிகரிக்க செய்யுது, அதுவும் வரும் தான். ஆனால் இங்கே குறிப்பிட்டு பாருங்கள், மனிதனால் பிரயோகிக்கக்கூடிய அதிகூடிய கீழ்முக விசை. அப்போ அதிகூடியதுன்னு தரக்கூடாது, அதுக்கு மேலே அந்த பெண்ணால் பிரயோகிக்க இயலுமா? இல்லை, அப்படி அதிகூடியதுக்கு மேலே பிரயோகிக்க இயலாது. அதான் மேக்சிமம். அப்போ அப்படியான ஆன்சர் எழுதினா அது உண்மையாகவே அப்படி கொடுத்தா செய்யலாம். ஆனால் இந்த பெண்ணால் கொடுக்கக்கூடிய மேக்சிமம் தான் எங்களுக்கு தரப்பட்டிக்குது. அதனால் இந்த ஆன்சர், அந்த ஆன்சரை நான் ஏற்றுக்கொள்ளலை. சரி, ரைட். அடுத்தது பாருங்கள், சி பார்ட். இந்த வினாவில் ஏற்கனவே எம்சிக்யூவில் செய்த அதே வினா தான் பாருங்கள் ரிப்பீட் ஆகுது. அப்போ இந்த வினாவில் வந்துட்டு எம்சிக்யூவில் ஒரு சிறிய துண்டு, இது சரியாக அதில் மையத்திலிருந்து அந்த ஆரைட நீளத்துக்கு சமனான ஒரு விட்டமுள்ள ஒரு வட்டம் வெட்டி எடுக்கப்படுது. சரி, ரைட். இப்போ பாருங்கள், இங்கே இந்த 50 மில்லிமீட்டர் விட்டம்டா அதில் ஆரையத்தின 25 மில்லிமீட்டர். அப்போ பெரிய வட்டத்தின் ஆரை எவ்வளவோ 50 மில்லிமீட்டர். அப்போ 50 மில்லிமீட்டர் 25 மில்லிமீட்டர்னு சொன்னால் இது 2R எடுப்போம், இது R எடுப்போம். அப்படின்னு சொன்னால் இதில் திணிவு விகிதம் என்ன வரும்? உதாரணமாக அந்த ஆரை வந்துட்டு திணிவு வந்துட்டு πr வர்க்கம் பரப்பு தானே, ஏன்னா சீரான தகடு. அப்போ தடிப்பம் சமன் T சமன். அப்போ ஏரியா பரப்பு தான் வந்துட்டீங்க திணிவை குறிப்பிட போகுது. அப்போ அதாவது T×A ஒலியும் வரும், இதை ரோவால் பெருக்கினா திணிவு வரும். அப்போ இந்த திணிவு ஏயில் தான் தங்கியிருக்கும் ரெண்டுக்கும், மற்ற T ரோ ரெண்டுக்குமே சமனே. அப்போ M நேர்வி சமன் ஏன்னு எடுத்தனுண்டா πr வர்க்கம், இதுக்கு என்னென்னு வரப்போது π2r வர்க்கம். அப்படின்னு சொன்னால் π4r வர்க்கம். அப்போ 4πr வர்க்கம்ண்டு இதுக்கு ஆன்சர், இதுக்கு πr வர்க்கம். அப்போ நான் இதில் திணிவு எம்ன்னு எடுத்தேன்டா, இதில் திணிவு எத்தனை வரும்? 4m. அப்போ இதை இந்த தொடர்பு M திணிவுகளுக்கு இடையிலான விகிதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்ஸ் கொடுத்திக்கிறேன். சரி, அல்லது நீங்கள் இந்த 50 மில்லிமீட்டரையை பிரதிட்டு செஞ்சாலும் நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, எப்படியோ ஆன்சர் வந்தால் சரி. அப்போ பாருங்கள், ஈஸியானவே இதான். பாருங்கள், இதில் திணிவு வந்துட்டு M திணிவு. அப்போ M திணிவு வெட்டி அகற்றப்படுது. அப்போ மொத்த பெரிய வட்டத்தில் திணிவு 4m திணிவு நாம் எடுக்கும். சரி, அப்போ 4m திணிவுலேருந்து M திணிவுடைய வட்டம் ஒன்று வெட்டி அகற்றப்படுதுன்னா நாங்கள் எதிர் திசையில் என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும். ஏன்? அந்த திணிவு கேன்சல் ஆகுது, இல்லாமல் போகுது. அப்போ திணிவு வந்துட்டு உண்மையாக கீழ் நோக்கி தாக்கும், ஆனால் இது இல்லாமல் போகிறதால மேல் நோக்கி நான் போடுறேன். இப்போ பாருங்கள், எங்களுக்கு தெரியும் இந்த வட்ட அடர்ற திணிவு அதாவது புவியீர்ப்பு மையம் ஏயிலிருந்து ஓங்கிற திசையை நோக்கி தானே போகும். அந்த திசையை குறிப்பிடுறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்தேன். சரி, ஏன் எங்களுக்கு கேட்டுக்கிற கேள்வி எந்த திசையில் அடுத்த எவ்வளவு தூரத்தில் நகரும் ஓவிலிருந்து. அப்போ ஓவிலிருந்து ஏயை நோக்கி நகரும்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். சரி, அப்போ ஓவிலிருந்து ஏன் இந்த வட்டம் வந்துட்டு சரியாக இப்போ இந்த வட்டம் நடுவில் இருக்கிற அந்த வட்ட துண்டு இல்லாவிட்டாலும் பாருங்கள்,
இப்போ நிலத்தேக்கிறது தான் உண்மையாக வட்டத்திரு பகுதி. இப்போ இந்த அடர்ற வந்துட்டு இது சமச்சீராக நாங்கள் கீறணும்னா மையத்தினூடாக போகும். இப்போ இதே மையத்தினூடாகத்தானே இந்த உண்மையாக புவியீர்ப்பு மையம் போகுது. அப்போ ஏற்கனவே மையத்தில் இருந்தது, இப்போ என்ன செய்ய போகுது, மையத்தை விட்டு நகரப்போகுது. ஏன் எவ்வளோ திணிவு குறைவு காரணமாக. சரி, அப்போ கட்டாயம் ஏயிலிருந்து ஓவிலிருந்து ஏயை நோக்கி நகரும் குறிப்பிடணும். சரி, அப்போ எங்களுக்கு தெரியும் இப்போ புதுசாக வந்துட்டு புவியீர்ப்பு மையம் இருக்கிற இடத்த தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அதை ஜின்னு சொல்கிறேன். அப்போ ஜி இருக்கிறது வந்துட்டுன்னா 3m தானே. ஏன் 4mல m போனிச்சுன்னா 3m. அப்போ 3m தெரியும். அடுத்தது இங்கே எங்களுக்கு எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸுங்கிறது என்ன, ஓவிலிருந்து புதிய ஓஜி வரையான தூரம். சரி, அப்போ பார்ப்போம். இதுக்கு நாங்கள் எது பற்றி திருப்பம் எடுத்தாலும் நாங்கள் எங்களுக்கு கணக்கு செயல் மைக்கும். அப்போ நான் இங்கே ஜி பற்றி திருப்பம் எடுக்கேன். அப்போ வேறு பற்றி திருப்பம் எடுத்தாலும் ஆன்சர் வரும். அப்போ ஜி பற்றி திருப்பம் எடுத்தால் என்னென்னு வரும் பாருங்கள். ஜி இல்லை தாக்குற 3 மீட்டர் 3mங்கிற இந்த நிறை திணிவு வந்துட்டு விசை திருப்பத்தை ஏற்படுத்துமா? இல்லை. அப்போ நான் இங்கே வந்துட்டு திணிவு தான் வருது, ஆனால் நான் அதை ஜியை பிரதிட்டு நிறையாக மாற்றலும். ஆனால் நிறையாக மாற்றலைன்னா ஜி வெட்டுப்பட்டு போயிடுங்கிறதால நாங்கள் அப்போ அதை கவனிக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஜி பற்றி நான் திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் இந்த 4m திணிவு வந்துட்டு வலஞ்சுழியாக திருப்பத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி m வந்துட்டு இடஞ்சுழியாக திருப்பத்தை ஏற்படுத்தும். இப்போ பாருங்கள், 4m வந்துட்டு எவ்வளோ, அப்போ 2 இடஞ்சுழி வலஞ்சுழி 2 திருப்பங்களும் சமனாகணும்னு சொன்னால் 4m எக்ஸுங்கிற தூரத்தை சாக்குது, அதுவும் சமனாகணும். எம்ங்கிறது எவ்வளோ தூரத்தில் சாக்குது பாருங்கள். இது ஆரை வந்துட்டு என்ன, இதில் சிறிய வட்டம் வெட்டியாகட்டப்படுற வட்டத்தின் ஆரை வந்துட்டு 25 மில்லிமீட்டரா. அப்போ 25 மில்லிமீட்டர்னு சொன்னால் அப்போ 25 மில்லிமீட்டர் இடைத்தூரத்தில் காணப்படுது. அப்போ இப்போ வரப்போகிற எக்ஸ் என்ன ஆன்சரில் வரும், மில்லிமீட்டரில். ஏன் நான் மில்லிமீட்டர் தான் பிரதிட்டேன். சரி, இப்போ இதை சுருக்கினா என்னது வரும், சாரி இங்கே எம் வந்துட்டு ஜி பற்றி தானே இருக்கிற தூரம். அப்போ என்னென்னு வரும், எக்ஸ் + 25 வழங்குதா, எக்ஸ் + 25 வரப்போகுது. சரி, எக்ஸ் + 25. அப்போ இதை சுருக்கினா என்னென்னு வரும், எம் எல்லாம் போயிடும். அப்போ 4x = x + 25. அப்போ இந்த எக்ஸ் கழிப்படும் 3x = 25ன்னு சொன்னால் x = 25/3. அப்போ 8 3 24, 1 மிச்சம் 8.33 மில்லிமீட்டர் ஓவிலிருந்து ஏயை நோக்கி நகரும். இதை குறிப்பிடணும். சரி.